வேலுநாச்சி அம்மையார் அது பற்றி பேச ஸ்ரீரங்கப்பட்டினத்திற்கு போக வேண்டும் என்று தீர்மானித்த போது அம்மையார் தங்கியிருந்த திண்டுக்கல் மாளிகைக்கு ஹைதர் அலியே நேரில் வந்துவிட்டார். வேலுநாச்சியாரின் வீரத்தையும் தியாகத்தையும் உணர்ந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாக அவர் வாக்கும் அளித்தார். ஆனால் அவர் அதை நிறைவேற்ற 8 ஆண்டுகள் ஆயின. என்ன 8 ஆண்டுகள் ஆகிவிட்டனவா? வேலுநாச்சியார் அவ்வளவு காலம் அங்கேயே தங்கி இருந்தாரா? ஆம் பாகனேரியாரே. ஆனால் அவர் அதுவரை சும்மா இருக்கவில்லை. இன்று நாம் செய்வதைப் போல் அன்றே பல பாசறைகளை ஆங்காங்கே உருவாக்கி நூற்றுக்கணக்கான வீரர்களை திரட்டி அவர்களுக்கு பயிற்சியும் அளித்தார். மருது சகோதரர்கள் இருவரும் அப்போது வேலுநாச்சி அம்மையாரின் மெய்க்காவலர்களாக இருந்தார்கள் அல்லவா? அவர்கள்தான் அந்தந்த பாசறைகளுக்கு சென்று அந்த அற்புத பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் நீங்களும் அவர்களுக்கு பெரும் துணையாக இருந்தீர்கள் அல்லவா? பெருந்துணை என்று சொல்ல முடியாது. என்னிடம் இருக்கும் படைபலத்தை கொடுத்து மருது சகோதரர்களுக்கு துணையாக இருந்தும் அந்த பாசறை வீரர்களுக்கு பயிற்சிகளையும் கொடுத்தேன். அம்மையார் சிவகங்கையில் இல்லாத காலத்தில் கிட்டத்தட்ட அந்த நாட்டின் ஆட்சியினை என் ஆலோசனைகள் மூலம் பரிபாலித்தேன். அப்படித்தான் இந்த எளியவன் செய்த அந்த சிறு உதவியை வேலுநாச்சி அம்மையார் மிகவும் பாராட்டினார்கள். மருது சகோதரர்களும் என்னை தன் நண்பனாகவே ஏற்றுக்கொண்டார்கள். இது உங்கள் தன்னடக்கத்தை காட்டுகிறது. பாசறைகளில் பங்கு கொள்ள வீரர்களை தயாரித்து அனுப்பியதோடு நீங்களும் நேரடியாக போரில் ஈடுபட்டீர்கள் என்பது நீங்கள் செய்த அந்த உதவியின் சிறப்பு. நீங்கள் உருவாக்கிய படைகள் அனைத்தும் சிவகங்கை போரில் பங்கு கொண்டனவா? அதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? மருது பாண்டியர் தலைமையில் எல்லா வீரர்களும் போரில் ஈடுபட்டு வெற்றியை தேடித் தந்தார்கள். அதையெல்லாம் விட அற்புதம் என்னவென்றால், வேலுநாச்சி அம்மையார் பெண்கள் படையோடு சிவகங்கை கோட்டைக்குள்ளேயே சென்று அவர்களோடு போர் புரிந்து வெற்றி கண்டதுதான். பெண்கள் எப்படி போர் புரிய முடியும் என்று தமிழகமே அன்று கேட்டது. நூற்றுக்கணக்கான பெண்களை வாளெடுத்து போர் புரியும் ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றிக் காட்டினார் வீராங்கனை வேலுநாச்சி அம்மையார். நவராத்திரி நாளில் சிவகங்கை கோட்டையில் உள்ள துர்காதேவிக்கு பூஜை செய்ய பெண்கள் மட்டும் வரலாம் என்று அனுமதித்தான் அன்று கோட்டை பொறுப்பை ஏற்றிருந்த பான்சோன் என்ற ஆங்கில தளபதி. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தனது பெண்கள் படையோடு உள்ளே நுழைந்த வேலுநாச்சி அம்மையார் பெண்களைக் கொண்டே அந்த யுத்தத்தை நடத்தி வெற்றியை கண்டார். அற்புதம்! தீரன் சின்னமலைக்கும் தாங்கள் உதவிகள் செய்திருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். தீரன் சின்னமலை, அந்த பெயர் எப்படி வந்ததென்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அவருடைய உண்மையான பெயர் தீர்த்தகிரி. ஒருமுறை கொங்கு நாட்டிலிருந்து வெள்ளையரின் ஆட்கள் வரிப்பணம் கேட்டு பெற்றுக்கொண்டு சென்றபோது தீர்த்தகிரி தன் சகோதரர்களோடு வந்து அவர்களை வளைத்து பிடித்து அவர்களிடமிருந்த வரிப்பணத்தை பறித்துக் கொண்டார். எங்கள் வரிப்பணம் ஒரு காசு கூட வெள்ளையனுக்கு போய் சேரக்கூடாது, ஓடிவிடுங்கள் என்றார். அப்போது அவர்கள், நாங்கள் கொண்டு வந்த வரிப்பணத்தை பறித்தது யார் என்று கேட்டால் என்ன சொல்வது என்று கேட்டார்கள். அதற்கு தீர்த்தகிரி, சிவன்மலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் உள்ள சின்னமலை அதை பறித்துக் கொண்டான் என்று சொல்லுங்கள் என்றார். அதுவே அவருக்கு தீரன், அதாவது தீரன் சின்னமலை என்ற பெயராகிவிட்டது. அற்புதமான வரலாறு. தீரன் சின்னமலையும் திப்பு சுல்தானும் சேர்ந்து கொண்டு உருவாக்கிய மிகச்சிறந்த வீரர் படை கோவை புரட்சியை நடத்த தயாரானது. அது மட்டும் வெற்றி பெற்றிருந்தால் அன்றே வரலாறு மாறியிருக்கும். ஆனால் எங்கள் படையில் இருந்த வீரர்களிலேயே சிலர் துரோகிகளாக மாறி துப்பு கொடுத்து விட்டதால் அந்த புரட்சி தோல்வியடைந்தது. அங்கிருந்து தப்பி ஓடிய சின்னமலை தனது ஊரான ஓடாநிலைக்கு திரும்பினார். வெள்ளையர் படை அங்கும் வந்து விட்டதால் அங்கிருந்து தப்பித்து கருமலைக்கு சென்றார். அங்கு ஒரு சமையல்காரனால் காட்டிக் கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயரிடம் பிடிபட்டார்.
வழக்கம் போல் ஒரு போலி விசாரணை நடத்தப்பட்டு சங்ககிரியில் அவரை ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டனர். அதை தடுக்க முடியாமல் போயிற்றே என்ற வேதனை இன்னமும் என் மனதில் ஆழமாக இருக்கிறது பாகனேரியாரே. என்ன கொடுமை இது நாயக்கரே! கட்டபொம்மனை காட்டிக் கொடுத்தது ஒரு தொண்டைமான் என்றால் சின்னமலையாரை காட்டிக் கொடுத்தது ஒரு சமையல்காரனா? நமது வீரர்கள் நடத்தி வெற்றி காண இருந்த பல போர்களை செயலிழக்கச் செய்தவர்களும் நமக்குள் இருந்த சில துரோகிகள்தான். இதையெல்லாம் கேட்கும் போது நெஞ்சம் பதற்றம் அடைகிறது. எதிரிகளை அழிப்பது பிறகு இருக்கட்டும், இன துரோகிகளை கண்டுபிடித்து அழித்து விடுங்கள் என்றுதான் நான் எப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருப்பேன். பயிர் நன்றாக வளர வேண்டுமென்றால் அதில் உள்ள களைகள் பறிக்கப்பட வேண்டும். நமது உண்மையான எதிரிகள் வெளியில் இருப்பவர்கள் அல்ல பாகனேரியாரே, நம்முடனேயே இருக்கும் இன துரோகிகள்தான். சரியாகச் சொன்னீர்கள். கட்டபொம்மன் மரணம்தான் என் மனதை பாதித்து சுதந்திர போராட்டத்தில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்ற வேகத்தை தூண்டியது. தாங்களோ வேலு நாச்சியார், கேரளவர்மன், தீரன் சின்னமலை என்று பலரோடு நேரடி தொடர்பில் இருந்திருக்கிறீர்கள். மிகவும் சிறு வயதிலேயே நீங்கள் விடுதலை போரில் பங்கேற்றிருக்கிறீர்கள். அதனால் இனி நீங்கள்தான் எனது முன்னோடி, வழிகாட்டி. பாகனேரியாரே, எரியும் நெருப்புத் துண்டில் முற்பகுதி பிற்பகுதி என்றெல்லாம் இருக்கிறதா என்ன? எதுவாக இருந்தாலும் அது நெருப்புத் துண்டுதானே. நாம் எல்லோரும் சமம்தான். விடுதலை வேள்வியில் இணைந்து கனன்று கொண்டிருக்கும் நெருப்புத் துண்டங்கள்தான். ஆஹா, இத்தகைய மாவீரரின் தொடர்பு ஏற்பட்டது எனக்கு கிடைத்த பெரும் வாய்ப்பு. இதற்கு காரணமாக அமைந்த மருது சகோதரர்களுக்கு நான் எத்தனை முறை நன்றி சொன்னாலும் போதாது. நாம் இதற்கு முன் நடந்த போராட்டங்களில் எல்லோரையும் இழந்து விட்டாலும் இழக்க முடியாத நம்பிக்கை நட்சத்திரங்களாக ஒளி வீசிக் கொண்டிருப்பவர்கள் மருது பாண்டியர்கள். சாதாரண மெய்க்காப்பாளராக இருந்தபோது எப்படி இந்த கோபால நாயக்கரை மதித்தார்களோ அப்படியேதான் இன்றும் சிவகங்கையின் மன்னராக இருக்கும் போதும் நட்பு பாராட்டுகிறார்கள். அதனால் அவர்களை பாதுகாக்கும் பொறுப்பு எனக்கு அதிகமாகி இருக்கிறது. இப்போது நீங்களும் வந்துவிட்டீர்கள். அம்பலக்காரரும் பாளையக்காரரும் இணைந்து நின்றால் யார் என்ன செய்ய முடியும்? வெள்ளையரை பற்றி கவலைப்பட ஊமைத்துறை சகோதரர்களும் மருது சகோதரர்களும் இருக்கிறார்கள். அதனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமக்குள்ளேயே இருந்து கொண்டு குழப்பங்களை ஏற்படுத்தும் துரோகிகளை களையெடுப்பதுதான். நீங்கள் சொல்வது மிகவும் சரி. மார்க்கை நீங்கள் மல்யுத்தத்தில் தோற்கடித்ததால் இனி உங்களின் மீது ஆங்கிலேயர்களின் பகைமை உணர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எந்த நேரத்திலும் உங்களை அழிக்க அவர்கள் சூழ்ச்சி செய்வார்கள். அதை பற்றி தாங்கள் கவலைப்பட வேண்டாம். என்னை சுற்றி எப்போதும் ஒரு பாதுகாப்பு வட்டத்தை நான் அமைத்துக் கொண்டிருக்கிறேன். அதை மீறி யாராலும் வர முடியாது. உங்களை சுற்றியுள்ள பாதுகாப்பு வட்டத்தில் இனி இந்த வாளுக்கு வேலியும் மிக முக்கிய அரணாக இருப்பார். அதை என்றும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நெல் எங்கே சென்று கொண்டிருக்கிறாய்? அது வேலை நேரத்தில் சரியாக காவல் காக்காமல் இப்படித்தான் அங்கும் இங்கும் சென்று கொண்டிருப்பாயா? உனக்கு எத்தனை முறை சொன்னாலும் புரியாதா? இனிமேலாவது ஒழுங்காக உன் வேலையை கவனி. இந்தா
இந்த பழத்தட்டை கொண்டு போய் பாளையக்காரர் அறையில் வைத்து விட்டு வா. என்ன பார்க்கிறாய்? இந்தா. நில். சீக்கிரம் போ. நம் பாளையக்காரரும் பாகனேரி அம்பலக்காரரும் ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பழத்தட்டை வைத்துவிட்டு உடனே திரும்பி வா. அங்கேயே நின்று கொண்டிருக்காதே. புரிகிறதா? எல்லாவற்றுக்கும் தலையை மட்டும் ஆட்டு. நாயக்கரே, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். பாகனேரியாரே, இது என்ன பேச்சு? தாங்கள் என்னிடம் உதவி என்று கேட்கலாமா? நாம் ஒவ்வொருவரும் ஒருவருக்கொருவர் தேவையானவற்றை செய்து கொடுக்க கடமைப்பட்டவர்கள். நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை உரிமையோடு சொல்லுங்கள். அம்பலக்காரர்கள் அனைவருமே நல்லவர்கள்தான். என்னிடம் மிகுந்த அன்பு கொண்டவர்கள்தான். நான் பாகனேரியின் பரிவட்டம் கட்டும் நிகழ்ச்சிக்கு அழைத்தபோது ஒருவர் கூட மறுப்பு ஏதும் சொல்லாமல் வந்தார்கள். பிறகென்ன? ஆனால் அவர்களுக்குள் விடுதலை வேட்கை கொண்டவர்கள் எத்தனை பேர்! அந்நியர் கைப்பிடியில் நம் அன்னை பூமி அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது என்று நினைப்பவர்கள் எத்தனை பேர் என்று சொல்ல முடியாது. அதனால் பொதுமக்களிடம் பேசி பேசி அவர்கள் மனதில் விடுதலை உணர்வை மூட்டி மூட்டி பலர் பாசறைக்கே வந்து சேரும்படி செய்தவர் அல்லவா தாங்கள்? அதனால் அம்பலக்காரர்கள் அனைவர் முன்னிலும் தாங்கள் வீர உரை ஒன்றை ஆற்ற வேண்டும். அம்பலக்காரர்கள் அனைவரும் வருவார்கள் என்றால் நான் வருவதற்கு எந்த தடையும் இல்லை. அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து உங்கள் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்வதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படியானால் அவசியம் வருகிறேன். நமது கடைசி மூச்சு உள்ளவரை நம்மால் எத்தனை பேரை விடுதலை காற்றை சுவாசிக்கும்படி செய்ய முடியுமோ அதை செய்வோம். என்ன? பழங்கள் தங்களிடம் தரும்படி அனுப்பி வைத்தார்கள். வைத்துவிட்டு போ. பாகனேரியாரே, நகராதே. யார் நீ? யமன். உன்னை அழிக்க பிறந்த யமன். யமன் கையில் பாசக்கயிறு வைத்திருப்பான் என்று கதைகளில் கேட்டிருக்கிறேன். ஆனால் நீ வெள்ளையனின் துப்பாக்கியை வைத்திருக்கிறாயே. நாளை இந்த நாட்டை ஆளப் போவது வெள்ளையர்கள் தானே. அதனால் இனி அவர்களை பின்பற்றுவதுதானே நல்லது. நாயக்கரே, எவ்வளவு காலத்திற்குத்தான் வெள்ளையர்களுக்கு எதிராக வீரர்களை உருவாக்கி பாசறைகளுக்கு அனுப்பி கொண்டிருப்பாய்? இனி நீ பல பேரை உருவாக்கவும் முடியாது, பாசறைகளுக்கு அனுப்பவும் முடியாது. ஏனென்றால் உன்னையே மேலே அனுப்பத்தான் தந்திரமாக திட்டமிட்டு இந்த இடத்திற்கு நான் வந்துள்ளேன். போதும், நிறுத்து. நீயும் ஒரு தமிழன் தானே, தமிழ்த்தாயின் பால் குடித்து வளர்ந்தவன் தானே. தமிழனுக்கு தமிழனே துரோகம் செய்வதால் தான் இன்று நாம் இப்படி இருக்கிறோம். பேசாமல் துப்பாக்கியை கீழே போட்டுவிட்டு நாயக்கரிடம் மன்னிப்பு கேள். பாகனேரியாரே, ஒழுங்கு மரியாதையாக இங்கிருந்து ஓடிவிடு. பாளையக்காரர் கோபால் நாயக்கரை மட்டும்தான் கொல்லச் சொல்லி எனக்கு உத்தரவு வந்திருக்கிறது. உன்னையும் சேர்த்து சுடும்படி செய்து விடாதே. அது உன்னால் முடியாது. ஏன் முடியாது? பாளையக்காரரையும் அம்பலக்காரரையும் சேர்த்தே கொள்கிறேன். எங்களைப் போன்ற உத்தம வீரர்களை கொல்ல துப்பாக்கி இருந்தாலும் உங்களால் முடியாது. ஆனால் உங்களைப் போன்ற ஈன குணம் படைத்தவர்களை கொல்ல சிறு துரும்பே எங்களுக்கு போதும். அத்தை, என்னம்மா? என் நெஞ்சத்தில் நிறைந்திருந்த பாரங்கள்
சற்று குறைந்தது போல் இருக்கிறது. மனமும் எந்த சலனமும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறது. எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அப்படியே ஒதுக்கி வைத்துவிட்டு நாட்டிய பயிற்சியில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்வாய். அதன் மூலம் உன் மனதில் இருக்கும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைந்துவிடும். ஆனால் சில நாட்களாக நீ நாட்டிய பயிற்சியிலும் ஈடுபடுவதில்லை. பயிற்சி செய்யவில்லையா சுந்தரி என்று கேட்டால் அதற்கான மனப்பக்குவம் தற்போது இல்லை என்று சொல்லிவிடுகிறாய். எந்த நேரமும் மலர்ந்த ரோஜா போன்று மகிழ்ச்சியில் பூத்திருக்கும் உன்முகம் சில நாட்களாக வாடிய மலர் போல் சோகத்தில் ஆழ்ந்திருக்கிறது. துள்ளி ஓடும் மானாகவும் சிறகை விரித்தாடும் மயிலாகவும் இருந்த சுந்தரி இப்படி ஆகிவிட்டாளே என்று உன்னை பார்க்கும் போதெல்லாம் தீராத வேதனை எனக்கு ஏற்பட்டது. உன்னுடைய மன வருத்தத்தை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் வற்புறுத்தி உன்னை இங்கு நான் அழைத்து வந்தேன். இப்போது அந்த சிவனாரை தரிசித்த பிறகு உன் மனதில் உள்ள பாரங்கள் சற்று குறைந்துவிட்டது பார்த்தாயா? இதே உற்சாகத்தோடு மறுபடியும் உனது நாட்டிய பயிற்சி தொடங்கினால் இருக்கும் கொஞ்ச நெஞ்ச கவலைகளும் கதிரவன் ஒளிப்பட்ட பனி போல உருகி காற்றோடு காற்றாக கலந்துவிடும். நிச்சயம் அத்தை. நாளை முதல் உங்கள் எண்ணப்படியே நாட்டிய ஒத்திகையை ஆரம்பித்து விடுகிறேன். இப்போதுதான் என் மனம் நிறைவாக இருக்கிறது. அடடே, வெள்ளையையர்! வெள்ளை ஐயரா? யார் அத்தை அது? அதோ நிற்கிறார் பார், அவர்தான் வெள்ளையையர். ஓ, வெள்ளையாக இருக்கிறாரே, அதனால்தான் அவரை வெள்ளை ஐயர் என்று சொல்கிறார்களோ? சுந்தரி, அவர் சாதாரணமானவர் அல்ல. சுற்றுப்பகுதியில் இருக்கும் அனைத்து அம்பலக்காரர்களுக்கும் மிகவும் வேண்டப்பட்டவர். அது மட்டுமல்ல, ஆங்கிலேயனே இவரை அழைத்து ஆலோசனை கேட்கும் தகுதி படைத்தவர். வெள்ளையையர் என்றாலே எல்லோருக்கும் மிகுந்த மரியாதை உண்டு. அம்பலக்காரர்கள் மட்டுமல்ல, பாளையக்காரர்களும் மன்னர்களும் கூட இவரது வார்த்தைக்கு மிகுந்த மதிப்பளிப்பார்கள். அந்த அளவிற்கு அவரது வாக்கும் செயலும் படு சுத்தம். வெள்ளையர்களோடு நெருங்கி பழகும் தகுதி படைத்தவர் என்பதால் அவரை வெள்ளையையர் என்று அன்போடு அழைப்பார்கள். ஓ, அப்படியா? சரி, வா. வணக்கம். என்ன லலிதா, சௌக்கியமா? பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. மிகவும் சௌக்கியம் சுவாமி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எந்த குறையும் இல்லாமல் நல்லபடியாகவே இருக்கிறேன். எங்கே நாதமுனி வரவில்லை? இல்லை சுவாமி, நாங்கள் மட்டும்தான் வந்தோம். சுவாமி, தாங்கள் இப்பொழுதெல்லாம் திருக்கோட்டியூர் பக்கமே வருவதில்லையே. தங்களை பார்த்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. உண்மைதான் லலிதா. பல பிரச்சனைகள் காரணமாக அங்கங்கே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுவதால் திருக்கோட்டியூர் வருவதற்கான சந்தர்ப்பமே ஏற்படவில்லை. எதற்குமே ஒரு நேரம் காலம் வர வேண்டும் அல்லவா? சுந்தரி, சுவாமிகள் நம் குடும்பத்திற்கு மிகவும் வேண்டப்பட்டவர். உன் மாமாவிற்கு பல உதவிகள் செய்திருக்கிறார். லலிதா, இப்பொழுது எதற்கு அதெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய்? எப்படி சுவாமி சொல்லாமல் இருக்க முடியும்? நடந்தவைகளை சொல்ல வேண்டியது என் கடமை அல்லவா? சுந்தரி, நீ சிறு பெண்ணாக இருந்தபோது எங்களுக்கு பல நாட்டிய நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து தந்து நம் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் பாதுகாத்தவர். லலிதா, அதை விடு. இவள்தான் சுந்தரியா? சுந்தரியை பற்றி நிறைய கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஆனால் இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறேன். சுவாமி, பல வருடங்களுக்கு பிறகு நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறீர்கள் என்றால் ஏதோ முக்கியமான நாளாகத்தான் இருக்க வேண்டும். இன்று என்ன விசேஷம் சுவாமி? திருக்கோட்டியூர் சிவனாரை பார்க்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே? நான் சிவனாரை பார்க்க வரவில்லை லலிதா. சுந்தரியை பார்ப்பதற்காகத்தான் வந்தேன். நான் முதலில் உங்கள் வீட்டிற்குத்தான் சென்றேன். நீங்கள் கோவிலுக்கு சென்றிருப்பதாக சொன்னார்கள். அதனால்தான் நான் இங்கேயே வந்துவிட்டேன். நான் திருக்கோட்டியூர் வந்ததே
சுந்தரியை சந்தித்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான். எல்லாம் கேள்விப்பட்டு தான் வந்திருக்கிறேன். ஒரு பக்கத்திலே கும்பனிக்காரருக்கும் மருது பாண்டியருக்கும் போராட்டம். அது என்ன ஆகுமோ எப்படி முடியுமோ தெரியாது. அதற்கிடையில் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலிக்கும் திருக்கோட்டியூர் சுந்தராம்பாளுக்கும் ஒரு போராட்டமா? இது நன்றாக இல்லையே லலிதா. வாளுக்கு வேலிக்கு எவ்வளவோ பிரச்சனை. சமீப காலமாக அந்த கர்னல் அக்னியோ எப்படியாவது வாளுக்கு வேலியை அழித்து விட வேண்டும் என்று அவன் மீது ஒரு கண் வைத்திருக்கிறான். வாளுக்கு வேலியால் நேரடியாக பரங்கியர்களை எதிர்த்து போராட முடியாது. அதே சமயம் விடுதலை போராட்டம் நடத்துபவர்களையும் விட்டுக் கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வாளுக்கு வேலி கயிற்றின் மீது நடந்து கொண்டிருக்கிறார். இத்தனை பிரச்சனைகளுக்கு இடையிலே அவருக்கு அவர் தங்கை கல்யாணி நாச்சியார் மீது அளவற்ற பாசம் வேறு. கல்யாணி மீது தன் உயிரையே வைத்திருக்கிறார் வாளுக்கு வேலி. அப்படிப்பட்ட தங்கைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார். அதற்கான அனுமதியை பெறுவதற்காகத்தானே சுந்தராம்பாள் வீட்டிற்கு வந்திருக்கிறார். தன் தங்கையின் நாட்டிய பயிற்சிக்காக அனுமதி பெற வந்திருந்தால் எந்த தவறும் இல்லை. ஆனால் என் நாட்டியம் தடைப்பட்டு நிற்கும்படி செய்து என்னை அவமதித்ததோடு மட்டுமல்லாமல் என் நாட்டியத்தையே அல்லவா அவமதித்து விட்டார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அதுவும் எனக்கு தெரியும் சுந்தரி. உனது நாட்டியத்தை தடுத்து நிறுத்தி உன்னை அவமதிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கு வரவில்லை. நாட்டின் பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் அவர் அங்கு வந்தார். ஓ, நாட்டின் பிரச்சனையை தீர்க்கத்தான் நாட்டிய அரங்கிற்கு வந்தாரோ? நாட்டிய அரங்கில் அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லையே. புரியாமல் பேசாதே சுந்தரி. வாளுக்கு வேலி திருக்கோட்டியூர் வந்தது உனது நாட்டியத்தை பார்ப்பதற்காக அல்ல, அக்னியுவின் அழைப்பை ஏற்று அவரை சந்திப்பதற்காக. அதற்காகத்தான் அவர் பாகனேரியில் இருந்து புறப்பட்டார். அக்னியுவை பார்த்துவிட்டு வரும்போது உன் நாட்டிய நிகழ்ச்சியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். உன்னை நேரில் பார்த்து தன் தங்கையின் விஷயமாக பேசிவிட்டு போவோமே என்று அரங்கத்திற்கு வந்தார். வந்த இடத்தில் தேவையில்லாமல் சில சூழ்நிலைகள் உருவாகிவிட்டன. அதை போய் பெரிதாக எடுத்துக்கொண்டு வாளுக்கு வேலி மீது கோபப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை. அது நியாயமில்லை என்றே வைத்துக் கொள்வோம். அப்படியே அவர் மீது நான் கோபப்பட்டாலும் அவர் தங்கைக்கு நாட்டியம் கற்பிக்க போகும் நடன ஆசிரியை என்று நினைக்காமல் எதிரே நிற்பது ஒரு பெண் என்றும் பார்க்காமல் என்னை அடிக்க கையை ஓங்கினாரே, அது எந்த விதத்தில் நியாயம்? சுந்தரி, பேசாமல் இரு. எல்லோரிடமும் பேசுவது போலவே இவரிடமும் பேசுகிறாயே. பேசட்டும் லலிதா, பேசட்டும். சுந்தரி மனம் திறந்து பேசட்டும். மனம் திறந்து பேசினால்தான் மார்க்கம் கிடைக்கும். அம்மா சுந்தரி, வாளுக்கு வேலி உன்னை அடிக்க கையை ஓங்கிவிட்டான் என்று சொல்கிறாயே, அளவுக்கு மீறி பேசினால் அடிக்கவும் அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஓ, அடுத்தவரை அடிப்பதுதான் அவரது பண்போ? அதுதான் அவரது மரியாதையோ? வாளுக்கு வேலி ஒன்றும் பண்பை பற்றி புரியாதவனும் அல்ல, மரியாதையை பற்றி அறியாதவனும் அல்ல. தன் அம்பலத்தில் வேலை பார்க்கக்கூடிய வேலைக்காரர்களாக இருந்தாலும் வயதுக்கு மீறியவர்களாக இருந்தால் அவருக்கு மரியாதை கொடுக்க தவற மாட்டான். தன் வயதுக்கு இளையவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் பண்பு தவறி நடக்க மாட்டான். எந்த காரணத்தை கொண்டும் தன்னிடம் உள்ள அதிகாரத்தை வைத்து அடுத்தவர் மீது ஆதிக்கம் செலுத்துபவன் அல்ல வாளுக்கு வேலி. மற்றவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர் என்பதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை என்னையும் என் நாட்டியத்தையும் மதிக்காதவர்களை, பொருட்படுத்தாதவர்களை நான் பொருட்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை மதிக்கவில்லை, மரியாதை தரவில்லை என்று எப்படி சொல்கிறாய்? வாளுக்கு வேலி நினைத்திருந்தால் தன் வேலைக்காரர்களிடம் அதற்கான அச்சாரத்தை கொடுத்தனுப்பி தன் தங்கைக்கு நாட்டியம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அனுப்பியிருக்கலாமே. ஆனால் வாளுக்கு வேலி அப்படி செய்யவில்லையே. உனக்கும்
உனது கலைக்கும் தகுந்த மரியாதை தர வேண்டும் என்பதற்காகத்தான் தானே நேரில் வந்து அழைத்திருக்கிறான். ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உனக்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் சொல்வது போல் பாகநேரி அம்பலக்காரர் மிகவும் நல்லவராகவே இருக்கலாம். இருப்பினும் அவரது இல்லத்திற்கு சென்று அவர் தங்கை கல்யாணி நாச்சியாருக்கு நாட்டியம் கற்றுத் தருவதில் எனக்கு ஈடுபாடு இல்லை. அதற்கு என் மனம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாது. மனதிலே ஏற்பட்ட காயம் ஒருபோதும் மாறாது. என் இதயத்தில் ஏற்பட்ட வடு அவ்வளவு எளிதாக மாறாது. என்னை அடிக்க கை ஓங்கியவரின் வீட்டிற்கு சென்று நாட்டியம் கற்றுத்தர என் தன்மானம் எள்ளளவும் இடம் தராது. சரி, உன் பேச்சுக்கே வருகிறேன். நீ வாளுக்கு வேலியின் வீட்டிற்கு சென்று நாட்டியம் கற்றுக் கொடுத்தால்தானே உன் நாட்டியத்திற்கு இழுக்கு ஏற்படும் என்று நினைக்கிறாய்? வேண்டாம், நீ வர வேண்டாம். உன் தங்கை வடிவை பாகநேரிக்கு அனுப்பி வை. அவள் சென்று கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி அளிக்கட்டும். என்ன வடிவையா? அவள் சிறு பெண். வடிவுக்கு நாட்டியத்தை பற்றி எந்த அளவுக்கு தெரியும் என்பது எங்களை விட உனக்குத்தான் நன்றாக தெரியும். ஏனென்றால் வடிவு உன் மாணவி, உன்னால் உருவாக்கப்பட்டவள். நாட்டிய கலையில் உனக்கு நிகராக திகழக்கூடியவள். அவள் வந்து கல்யாணிக்கு பயிற்சி கொடுப்பதும் நீயே நேரடியாக சென்று பயிற்சி கொடுப்பதும் இரண்டும் ஒன்றுதான். நீ எதற்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. சுவாமி, பாகநேரியார் சுந்தரியை அல்லவா நாட்டிய பயிற்சி கொடுக்க அழைத்தார். அப்படி இருக்க வடிவை எப்படி அங்கு அனுப்பி வைக்க முடியும்? அதை பற்றிய கவலை உங்களுக்கு எதற்கு? வாளுக்கு வேலியை பொறுத்தவரை உங்கள் குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தன் தங்கைக்கு நாட்டிய பயிற்சி அளிக்க வேண்டும், அவ்வளவுதான். நான் சென்று சுந்தரிக்கு பதில் வடிவு கல்யாணிக்கு நாட்டிய பயிற்சி தரப்போகிறாள் என்று சொல்லிவிடட்டுமா? நான் எப்படி சுவாமி உத்தரவாதம் தர முடியும்? சுந்தரி எதுவுமே பேசாமல் மௌனமாக இருக்கிறாளே. மௌனம் சம்மதத்திற்கு அறிகுறி என்று சொல்வார்கள். அதனால் வடிவாம்பாள் பாகநேரிக்கு புறப்பட சுந்தரி சம்மதித்து விட்டாள் என்று நான் எடுத்துக்கொள்ளட்டுமா? இதில் எனக்கு சம்மதம் இல்லை என்று மறுப்பு தெரிவிப்பதற்காகவும் மௌனமாக இருக்கலாம் இல்லையா சுவாமி? சுந்தரி, நீ என்னம்மா சொல்கிறாய்? அத்தை, வடிவை பாகநேரிக்கு அனுப்பி வைக்க எனக்கு எள்ளளவும் சம்மதம் இல்லை. ஏன்? பாகநேரி அம்பலக்காரர் நம் வீடு தேடி வந்தபோது அவரை அவமானப்படுத்தியதை மனதில் வைத்துக்கொண்டு வடிவு பாகநேரி செல்லும் போது அவளுக்கு ஏதேனும் ஆபத்தை ஏற்படுத்திவிட்டால் என்ன செய்வது? வடிவுக்கு ஏதும் நேராது என்று நம்மால் எப்படி உறுதியாக சொல்ல முடியும்? சுந்தரி, உனக்கோ உன் தங்கை வடிவுக்கோ வாளுக்கு வேலியால் ஏதேனும் ஆபத்து நேருமென்றால் அது நீங்கள் பாகநேரிக்கு சென்றால்தான் ஏற்படும் என்று நினைக்க வேண்டாம். வாளுக்கு வேலி நினைத்தால் இந்த கணமே இங்கேயே உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் அவன் அப்படிப்பட்டவன் அல்ல. நீ மீண்டும் மீண்டும் அதையே நினைத்து குழம்பி இந்த பிரச்சனையை வளர்த்துக் கொண்டே இருக்காதே. நல்லபடியாக யோசித்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் நல்லது. ஆமாம் சுந்தரி, சுவாமி சொல்வது எனக்கும் சரியாகத்தான் படுகிறது. வடிவை பாகநேரிக்கு அனுப்பி... இல்லை அத்தை, இதற்கு ஒரு தீர்வை என்னால் உடனடியாக கூற முடியாது. சுவாமி, என்னை தவறாக நினைக்க வேண்டாம். எங்கள் குடும்பத்திற்காக எத்தனையோ உதவிகளை நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் எதுவுமே சொல்ல முடியாத கட்டாயத்தில் இருக்கிறேன். இந்த விஷயத்தை பற்றி இதற்கு மேல் நாம் பேச வேண்டாம். ஆம் அத்தை, சுவாமியை வீட்டிற்கு அழைத்து வாருங்கள். அங்கு வந்து அவர் உணவருந்து விட்டு செல்லட்டும். வருகிறேன். நல்லது. சுவாமி, சுந்தரியை பற்றி நீங்கள் தவறாக நினைக்க கூடாது. அவள் சற்று பிடிவாதக்காரி. நீங்கள் சொல்லும் யோசனை மிகவும் நல்ல யோசனை. சுந்தரி சற்று அமைதியான பிறகு இதை பற்றி எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். நீங்கள் எதுவும் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. தவறாக எடுத்துக்கொள்வதற்கு ஏதுமில்லை லலிதா.
இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இங்கு வந்தேன். ஆனால் இது தொடர்ந்து கொண்டே போகிறது. கூடிய விரைவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வையுங்கள். நான் வருகிறேன். அண்ணி, சொல் வள்ளியம்மை. ஏன் இப்பொழுதெல்லாம் பஞ்சவர்ணம் முன்போல் அடிக்கடி இங்கு வருவதில்லை? உன் அண்ணன் முன்போல் இப்பொழுது வீட்டிலேயே தங்கியிருப்பதில்லை. அடிக்கடி வெளியில் சென்று விடுகிறார். அதனால்தான் பஞ்சவர்ணத்தை அதிகமாக இங்கு வந்து தொல்லை கொடுக்க கூடாது என்று வீட்டிலேயே கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டியுள்ளது. ஓ, அதனால்தான் பஞ்சவர்ணம் வருவதில்லையா? ஆமாம் வள்ளியம்மை. அவள் தன் தகுதிக்கு மீறி உன்னிடமும் வல்லத்தரையனிடமும் உரிமை எடுத்துக் கொள்கிறாள். வைரமுத்தனை மாமன் என்ற மரியாதை கூட இல்லாமல் பேசுகிறாள். அதனால்தான் சற்று அடக்கி வைத்திருக்கிறேன். இதெல்லாம் என்ன பேச்சு அண்ணி? வைரமுத்தனும் அவளும் சிறுவயது முதலே ஒன்றாக விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அந்த உரிமையில் அவள் அப்படி பேசுகிறாள். வல்லத்தரையன் மீது மிகுந்த பிரியம் வைத்திருக்கிறாள். எப்படியாவது அவன் மனதை மாற்றி தன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவள் நினைக்கிறாள். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இதில் நீங்கள் எதற்கு குறுக்கே புகுந்து தடுக்க பார்க்கிறீர்கள்? நல்லதம்மா, இனி நான் உனக்கும் அவளுக்கும் நடுவே வரவே மாட்டேன். காலையில் எழுந்தவுடனே அவளை இங்கு அனுப்பி வைத்து உன் மாமனை எழுப்பிவிடடி என்கிறேன். போதுமா? ஆமாம் அண்ணி, அண்ணன் முன்போல் வீட்டில் தங்குவதில்லை என்கிறீர்களே, ஏன்? நானும் அவரை பார்த்து சில நாட்கள் ஆகிவிட்டன. அவர் அப்படி எங்குதான் வெளியில் போகிறார்? அது ஒரு பெரிய கதையம்மா. எதுவாயினும் சொல்லுங்கள். என் அண்ணன் என்னதான் செய்கிறார் என்பது எனக்கு தெரிய வேண்டாமா? உனக்கு தெரியக்கூடாது என்று என்னம்மா இருக்கிறது? பர்மாவிலிருந்து உலகநாதன் என்று ஒருவன் வந்திருக்கிறான். அங்கு தேக்குமர விற்பனையில் மிகவும் புகழ் பெற்று வளமாக வாழ்பவன். இங்கு அவனுக்கென பூர்வீக சொத்துக்கள் நிறைய இருக்கின்றனவாம். அதை பார்ப்பதற்காகவே இங்கு வந்திருக்கிறான். இருக்கட்டும், அவனுக்கும் அண்ணனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உலகநாதனின் தந்தை சிவங்காளை என்பவர் உன் அண்ணனுக்கு மிகவும் நெருங்கிய நண்பர். எங்கு சென்றாலும் இருவரும் இணைந்தே செல்வது, இணைந்தே வருவது என்னும் அளவிற்கு ஒன்றாக பழகியவர்கள். யார் அவர்? அந்த அளவுக்கு அண்ணனோடு பழகியவர்கள் என்றால் எனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. உனக்கு திருமணமாகி வந்த பிறகு எங்கள் குடும்பத்தில் வந்து பழகியவர் அவர். எனக்கு அந்த சிவங்காளை அண்ணனை நன்றாக தெரியும். என் மீது தன் உடன் பிறந்த சகோதரிக்கும் மேலாக மிகுந்த பாசம் வைத்திருந்தவர். அப்படியே இருந்தாலும் நான் உங்கள் இல்லத்திற்கு வந்த நேரங்களில் நான் அவரை பார்த்திருக்க வேண்டுமே. அவர் அங்கேயே இருந்திருந்தால் நீயும் ஒருமுறை இல்லாவிட்டாலும் மறுமுறை அவரை பார்த்திருக்க முடியும். ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் ஏற்பட்டு நாட்டை விட்டே சென்று விட்டார். அப்படி என்ன நடந்தது? யாரோ ஒரு பர்மாக்காரி இங்கு வந்திருந்த போது சிவங்காளை அண்ணன் அவளோடு நெருங்கி பழகியிருக்கிறார். அவளுக்கு அவரை மிகவும் பிடித்து போய் தன்னோடு பர்மாவுக்கே அழைத்து சென்று விட்டாள். அவள் மிகவும் செல்வ செழிப்பு கொண்டவள் என்பதால் அவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு பர்மாவிலேயே நிரந்தரமாக தங்கிவிட்டார். அப்போது அங்கு அவர்களுக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த உலகநாதன். ஓ, இவ்வளவு நடந்திருக்கிறதா? அதனால்தான் எனக்கு தெரியவில்லை. பிறகு இந்த உலகநாதன் தன் தந்தை சிவங்காளை மடிந்த பிறகு அவருடைய வியாபாரத்தை தான் செய்ய விரும்பியிருக்கிறான். அவர் வாழ்ந்தபோது அவனிடம் உன் அண்ணனை பற்றியும் அவரோடு தனக்கிருந்த நட்பை பற்றியும் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அத்தோடு நீ எப்போது தமிழ்நாட்டிற்கு போனாலும் அவசியம் என் நண்பன் துரைசாமியை சந்திக்க வேண்டும். உன் தந்தை என்ற முறையில் என் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு அவரையும் தந்தையாக கருதி மதிப்பளிக்க வேண்டும். அவருக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஓ, அதனால்தான் அவன் இங்கு வந்ததும் அண்ணனை தேடி இங்கு வந்தானா? அவனோடுதான் அண்ணன் அடிக்கடி வெளியில் சென்று விடுகிறாரா? அது மட்டுமல்ல, உலகநாதன் தமிழ்நாட்டிலும் தன் வாணிபத்தை விரிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடும் வந்திருக்கிறான். இப்போது அதில் இவரையும் இணைத்துக் கொள்ள விரும்புகிறான்.
அது தன் தந்தையின் ஆசை என்று அவன் சொன்னதும் இவரும் அதை ஏற்றுக்கொண்டார். என்ன, அண்ணன் அவன் செய்யும் தேக்குமர வியாபாரத்தில் தானும் பங்கு கொள்ளப் போகிறாரா? ஆமாம் வள்ளியம்மே. பர்மாவில் இருந்து வரும் தேக்குகளை அவனுக்காக இங்கிருந்து விற்பனை செய்ய போகிறார்களாம். தன் உயிர் நண்பனின் மகன் என்பதால் உன் அண்ணனுக்கு அவனை மிகவும் பிடித்துவிட்டது. அத்தை, அத்தை, இப்போது யாரை பற்றியோ பேசிக் கொண்டிருந்தீர்களே, ஏதோ பர்மாவிலிருந்து வந்தார்கள் என்றீர்களே, அது யார்? உலகநாதன் என்ற ஒருவன். அவனை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவன் இப்போது மாமாவை வந்து சந்தித்து தமிழகத்தில் தன் வாணிகப் பணியை மேற்கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான். இவரும் அதை ஏற்றுக்கொண்டார். உலகநாதன் என்று சொன்னீர்களே, அவன் சிவங்காளை என்பவரின் மகன்தானே? ஆம் வல்லத்தரையா. அவர் இங்கிருந்து பர்மாவுக்கு சென்று அங்கேயே தங்கிவிட்டார். இந்த பிள்ளை அங்கே பிறந்தவன், அப்படித்தானே? அதேதான். அவர் மரணமடைந்த பிறகு அவர் செய்த வாணிபத்தை இவன் தொடர்ந்து செய்கிறான். அது சம்பந்தமாகத்தான் இங்கு வந்திருக்கிறான், இல்லையா? ஆமாம், அதற்காகத்தான் வந்திருக்கிறான். அண்ணி என்னிடம் சொல்லிக் கொண்டிருந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே சொல்கிறாயே, இங்கு வரும்போதே கேட்டுக்கொண்டு வந்தாயா? இல்லை அம்மா, இங்கு வருவதற்கு முன்பே உலகநாதனை பற்றி எனக்கு தெரியும். அது எப்படி? பர்மாவில் உலகநாதனுக்கு அருகிலிருந்து வாணிபம் செய்யும் குமரேசன் எனது நண்பன். இவன் வரும்போதே அவனும் வந்திருக்கிறான். அவன் என்னை சந்தித்து உன் மாமா துரைசாமியை பார்க்கப் போவதாக உலகநாதன் சொல்லிக் கொண்டிருந்தான். அவன் விஷயத்தில் அவரை சற்று எச்சரிக்கையாக இருக்கச் சொல் என்றான். என்ன சொல்கிறாய் வல்லத்தரையா? ஏன் உன் நண்பன் அப்படி சொன்னான்? காரணம் இருக்கிறது. தன் தந்தை சிவங்காளை மடிந்த பிறகு எல்லா பொறுப்பும் உலகநாதன் கைக்கே வந்திருக்கிறது. அவன் தந்தை மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக வாடிக்கையாளர்கள் மைந்தனிடமும் தொடர்ந்து வாணிபம் செய்திருக்கிறார்கள். ஆனால் என்ன? வாணிபத்தில் வரும் லாபத்தை பார்க்க பார்க்க உலகநாதனுக்கு இன்னும் வேண்டும் என்ற ஆசை அதிகமாகிவிட்டது. அதனால் தரம் தாழ்ந்த பொருட்களையும் போலியான பொருட்களையும் விற்பனை செய்திருக்கிறான். மட்டமான பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு தந்திருக்கிறான். தொடர்ந்து வாணிபம் செய்பவர்களுக்கு அது புரியாமல் போய்விடுமா? அவனோடு உள்ள தொடர்பை துண்டித்துக் கொண்டார்கள். அதற்கு பிறகு வர்த்தகம் பாதிக்கப்பட்டு நஷ்டத்திற்கு ஆளாகி இப்போது தந்தையின் பூர்வீக சொத்துக்களை கொண்டு ஏதாவது செய்யலாமா என்று வந்திருக்கிறான். அடப்பாவி, இங்கு வந்து பேசும்போது பர்மாவில் நடக்கும் வர்த்தகத்தில் தன்னை மிஞ்சியவர்கள் எவரும் இல்லை என்றல்லவா பேசினான். உன் மாமாவையும் தனக்கு சமமாக உயர்த்தப் போவதாக அல்லவா ஆசை காட்டினான். என் அண்ணனுக்கு இப்படியெல்லாம் கண்டவர்களோடு சேர்ந்து வாணிபம் செய்ய வேண்டும் என்ற அவசியம் என்ன இருக்கிறது? இவர் ஏன் இப்படி போய் அகப்பட்டுக் கொள்கிறார்? அத்தை, மாமா மிகவும் நல்லவர். எவரையும் எளிதில் நம்பிவிடக்கூடியவர். அந்த உலகநாதனின் தந்தை சிவங்காளையை பொறுத்தவரை மிகுந்த நாணயத்தோடும் கௌரவத்தோடும் தான் அங்கு வாழ்ந்திருக்கிறார். அவர் இவருக்கு நண்பர் என்பது பெருமைக்குரியதுதான். அதற்காக அவர் மகனும் அப்படியே இருப்பான் என்று நம்ப முடியாதல்லவா? அதனால் அவன் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருங்கள். நீ சொல்வது சரிதான் வல்லத்தரையா. ஆனால் உன் மாமா ஒருவரை நம்பிவிட்டால் எளிதில் மாற மாட்டார். நாம் அவர்களுக்கு மாறாக ஏதாவது சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதற்காக நாம் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுவிட முடியுமா அண்ணி? சொல்ல வேண்டிய முறையில் சொல்லி அவருக்கு புரிய வைத்து நியாயமாக அவனிடமிருந்து பிரிக்க வேண்டியதுதான். நீ சொல்வதும் உண்மைதான். வீட்டில் வயதிற்கு வந்த ஒரு பெண் இருக்கிறாள். அப்படி ஒரு பெண் இருந்தாலே மடியில் நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வது வழக்கம். இந்த நிலையில் ஒழுக்கமில்லாத ஒருவனை வீட்டிற்குள் நுழைய விட்டால் பெரும் இழுக்கு நேர்ந்துவிடும். குருவிக்கூட்டில் பாம்பு நுழைந்தது போல் ஆகிவிடும். நீங்கள் ஏன் அதை நினைத்து பயப்படுகிறீர்கள் அண்ணி? பஞ்சவர்ணமோ ஒரு நெருப்பு,
அவளிடம் அவன் நெருங்கினால் அவன் எரிந்து போவான். நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், வல்லத்தரையன் வந்து அவனை பந்தாடி விடுவான். வேண்டாம் வள்ளியம்மை, இந்த விஷயத்தில் நயமாக விலகிக் கொள்வதுதான் நல்லது. முள் மேல் ஆடை விழுந்தாலும் ஆடை மேல் முள் விழுந்தாலும் பாதிக்கப்படுவது என்னவோ ஆடைதானே. அந்த நிலை என் கணவர் என்ற ஆடைக்கு நேராமல் இருக்க உலகநாதன் என்ற முள்ளை பக்குவமாக நீக்கிவிடுகிறேன். வருகிறேன் வள்ளியம்மை, வருகிறேன். என்னக்கா நீங்கள் ஒவ்வொரு முறையும் என்னை இப்படி காக்க வைக்கிறீர்கள்? உங்களிடம் பேசிக் கொண்டிருந்தால் மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதால் தான் நான் ஒவ்வொரு முறையும் சீக்கிரமாக வந்து விடுகிறேன். நீங்களும் சற்று முன்னதாக வந்தால் மனம் விட்டு பேசிக் கொண்டிருக்கலாம் அல்லவா? பேசிக் கொண்டிருக்கலாம். பிறகு ஏன் ஒவ்வொரு முறையும் இப்படி தாமதமாக வருகிறீர்கள்? நீங்கள் இப்படி தாமதமாக வருவதால் தான் நம்மால் அதிக நேரம் பேச முடிவதில்லை. ஏதோ சிறிது நேரம் பேசிவிட்டு அவசர அவசரமாக புறப்பட வேண்டியிருக்கிறது. நீ சொல்வதெல்லாம் சரிதான் கல்யாணி. நானும் சற்று சீக்கிரமாகவே வந்து உன்னுடன் அதிக நேரம் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன். பிறகு எதற்கு இப்படி தாமதமாக வருகிறீர்கள்? இன்று உன்னை காக்க வைக்க கூடாது என்றுதான் எப்பொழுதும் புறப்படும் நேரத்தை விட அதிக நேரம் முன்னதாகவே புறப்பட தயாராகிவிட்டேன். அப்படியும் சரியான நேரத்திற்கு என்னால் வர முடியவில்லை. ஏன்? என்ன தடங்கள் ஏற்பட்டது? தடங்கள் ஏதும் ஏற்படவில்லை. நான் மட்டும் வருவதாக இருந்தால் எப்பொழுதோ வந்திருப்பேன். என்னுடன் தானும் கோயிலுக்கு வருவதாக ஒருவர் சொன்னதால் இவ்வளவு நேரம் ஆகிவிட்டது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கணக்கு பிள்ளை எங்கே? அக்கா, அவரை நீங்கள் எங்கும் தேட வேண்டாம். ஏன்? அவர் இன்று என்னோடு வரவில்லை. நான் மட்டும்தான் வந்தேன். என்ன, தனியாகவா வந்தாய்? இல்லையே, வண்டிக்காரன் என்னோடு துணைக்கு வந்திருக்கிறான். கேலி, அது எப்படி? வாளுக்கு வேலி உன்னை தனியாக எங்கும் அனுப்ப மாட்டாரே, எப்படி அனுப்பி வைத்தார்? கணக்கு பிள்ளைக்கு என்னவாயிற்று? ஏதோ அவசர வேலையாம், அதனால்தான் அண்ணன் அவரை வெளியே அனுப்பியிருக்கிறார். அம்மாவும் துணைக்கு வரவில்லையா? அண்ணன் இருவரும் வீட்டில் இருப்பதால் அம்மாவும் வர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். நான் எப்படியும் கோவிலுக்கு போயே ஆக வேண்டும் என்று சொன்னதால் வழக்கமாக போகும் கோயில்தானே, அதனால் பிரச்சனை ஏதுமில்லை என்று சொல்லி வண்டிக்காரனை அழைத்து பத்திரமாக பார்த்து அழைத்து போ என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள். பரவாயில்லை, இதுவும் ஒரு வகையில் நல்லதாகத்தான் போயிற்று. ஏனக்கா? என்னுடைய தாமதத்திற்கு காரணமான ஒருவர் என்னுடன் வந்திருக்கிறார் என்று சொன்னேன் அல்லவா? அவரை கணக்கு பிள்ளை பார்த்தாலும் சரி, கணக்கு பிள்ளையை அவர் பார்த்தாலும் சரி, இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் பிரச்சனைதான். அச்சச்சோ, உங்கள் அம்மா வந்திருக்கிறார்களா? அவர்கள் என்னை பார்த்தால் கோபப்படுவார்களே. இல்லை இல்லை, அம்மா வரவில்லை. அப்படியானால் உங்கள் தம்பி பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையர் வந்திருக்கிறாரா? ஐயோ, அவர் என்னை பார்த்தால் வாளெடுத்து வெட்ட வருவாரே. ஆமாம், எப்பொழுது உன்னை வெட்டலாம் என்றுதான் கையில் வாளோடு திரிகிறான் வல்லத்தரையன். ஏனென்றால் அவனுக்கு வேறு வேலையே கிடையாதல்லவா? அதனால் பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியின் தங்கை கல்யாணி எந்த கோயிலுக்கு போகிறாள் என்று எதிர்பார்த்து திரிகிறான். என்னவோ உங்கள் தம்பிக்கு எங்கள் குடும்பத்தின் மீது பகையே இல்லை என்பது போலல்லவா பேசுகிறீர்கள்? அதெல்லாம் நமக்கு எதற்கு? வல்லத்தரையன் வரவில்லை, வந்திருப்பவர் அதற்கும் மேலொருவர். வேறு யார் இருக்கிறார்கள்? ஏனடே, என் குடும்பம் என்றாலே என் அம்மாவும் என் தம்பி வல்லத்தரையனும் மட்டும்தானா? வேறு யாரும் கிடையாதா? ஓ, உங்கள் கணவர் வந்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். ஆமாம், அவர்தான் வந்திருக்கிறார். பார்த்தீர்களா, சரியாக சொல்லிவிட்டேன் அல்லவா? எவ்வளவு சரியாக சொல்லி இருக்கிறாய்.
இதற்கு ஏதாவது பரிசு தர வேண்டுமே. என்ன அக்கா, சரியாகத்தானே சொன்னேன். அதற்கு எதற்கு தலையில் கொட்டுகிறீர்கள்? அடியே, முதலில் சொன்னாயே என் அம்மாவும் தம்பியும், அவர்கள் வந்தால் கூட பரவாயில்லை, ஏதாவது சொல்லி சமாளித்து விடலாம். கடைசியாக சொன்னாயே என் கணவர் வந்திருக்கிறார் என்று, அவர் நம் இருவரையும் ஒன்றாக பார்த்து விட்டால் இந்த ஜென்மம் மட்டுமல்ல, இன்னும் 7 ஜென்மத்திற்கும் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கவே முடியாது, பேசவும் முடியாது. பாகநேரியும் பட்டமங்கலமும் என்றும் ஒன்று சேராது. வேறு யார்தான் வந்திருக்கிறார்கள்? ஏனடி, நீ உண்மையிலேயே தெரியாமல் தான் இப்படி கேட்கிறாயா, அல்லது தெரிந்தும் தெரியாதது போல் நடிக்கிறாயா? நான் எதற்கு நடிக்க வேண்டும்? எனக்கு தெரிந்ததை தானே சொல்கிறேன். ஓ, அப்படியா? என் அம்மாவை சொன்னாய், என் தம்பி வல்லத்தரையரை சொன்னாய், என் கணவரை சொன்னாய், இத்தனை பேரையும் சொன்ன நீ என் இளைய தம்பி வைரமுத்தனை பற்றி சொல்லவே இல்லை. ஓ, உங்களுக்கு இளைய தம்பி ஒருவர் இருக்கிறார் அல்லவா? எனக்கு அவரை பற்றி நினைவே வரவில்லை. நீங்கள் சொல்லும் போதுதான் அவரை பற்றிய நினைவே வருகிறது. ஓஹோ, நான் சொன்ன பிறகுதான் வைரமுத்தனை பற்றிய நினைவே உனக்கு வருகிறதா? மற்றபடி அவன் நினைவே உனக்கு இல்லை, அப்படித்தானே? அக்கா, நான் எதற்கு அவரை நினைக்க வேண்டும்? அவர் எதற்கு என் நினைவில் வர வேண்டும்? இது என்ன புதிதாக இப்படி கேட்கிறீர்கள்? இதுவரை இப்படி கேட்டதே இல்லையே. என் கேள்வி புதிதாக இல்லை, உன்னுடைய நடிப்புத்தான் மிக மிக வியப்பாக இருக்கிறது. ஏனடி, உனக்கு வைரமுத்தனை தெரியாது? நீ மறுபடியும் மறுபடியும் அவனை பற்றி கேட்கும் பொழுதே எனக்கு லேசாக சந்தேகம் ஏற்பட்டது. இருந்தாலும் உன்னை பற்றி அப்படி நினைக்க முடியாத அளவிற்கு அப்பாவி போல் இருந்தாய். அதைக் கண்டு நானும் ஏமாந்து விட்டேன். இதில் ஏமாறுவதற்கு என்ன இருக்கிறது? எல்லோரையும் விசாரிப்பது போல் அவரை பற்றியும் விசாரித்தேன், அவ்வளவுதான். இது தவறா? விசாரித்தது தவறு இல்லை, ஆனால் உனக்கும் வைரமுத்தனுக்கும் இப்படி ஒரு உறவு இருப்பதை என்னிடம் மறைத்தாய்ப்பார், அதுதான் தவறு. என்ன உறவு? எதை மறைத்தேன்? எங்களுக்குள் என்ன உறவு இருக்கிறது? பட்டமங்கலத்தையும் பாகநேரியையும் ஒன்றாக இணைக்கும் உறவு, காதல் உறவு. கல்யாணி, நீ புத்திசாலிதான், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதற்காக என்னை முட்டாளாக்க பார்க்கலாமா? என்னுடன் கோயிலுக்கு ஒருவர் வந்திருப்பதாக சொன்னேனே, அது வேறு யாரும் அல்ல, என் தம்பி வைரமுத்தன் தான். சொல்லிவிட்டான், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான். நீங்கள் இருவரும் முதலாக எங்கு சந்தித்தீர்கள், பிறகு 2 நாடுகளையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் உள்ளங்களை ஒன்று சேர்த்துக் கொண்டது, விருந்தினர் மாளிகைக்கு வந்து உணவு பரிமாறியது, எல்லாவற்றையும் ஒன்றுவிடாமல் சொல்லிவிட்டான். அது போதும். இதற்கு மேலும் என்ன சொல்லலாம் என்று யோசிக்காதே. வைரமுத்தா, இப்பொழுது புரிகிறதா நான் ஏன் தாமதமாக வந்தேன் என்று? ஏய் கல்யாணி, உன்னிடம் தானடி பேசுகிறேன். வைரமுத்தா, டேய் வைரமுத்தா, அக்கா, இங்கு என்ன நடக்கிறது? நான் இத்தனை முறை அழைத்தது கூட தெரியாமல் எந்த உலகத்தில் இருக்கிறீர்கள்? சரி சரி, நான் போய் அம்மனை தரிசித்து விட்டு வருகிறேன்.
துரை, என்ன ஒழுங்காப்புலி, சிறிது காலமாக உன்னை இங்கு பார்க்கவே முடியவில்லையே. நான் எப்போதும் போல் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் துரை. எப்போதும் தங்களுடன் இருப்பவர்கள் தங்களுடன் பேசவே பயமாக இருக்கிறது, மிகவும் கோபத்தில் இருக்கிறார் என்பார்கள். எஸ் எஸ், தட்ஸ் a fact. எஸ்ஸோ இல்லையோ, அந்த நேரத்தில் நான் வந்து பேசி ஆபத்தில் அகப்பட்டுக் கொள்ளக்கூடாது. அதனால்தான் உங்களை நான் கண்டுகொள்ளாமலே போய்விடுவேன். வெரி வெரி சாரி. பட் உன்னிடம் நான் கோபித்துக் கொள்வேனா? எத்தனை முறை உங்கள் கோபத்தைக் கண்டு பயந்து நடுங்கியிருக்கிறேன். ஆனாலும் உங்கள் மனம் தங்கம், கல்லுக்குள் ஈரம் என்பார்களே, அதற்கு உதாரணமே நீங்கள்தான். அதனால்தான் உங்கள் கோபத்தை பொருட்படுத்துவதே இல்லை. மார்க், நீ எப்போது வந்தாய்? கர்னல், நான் இப்போது மட்டுமல்ல, பல நாட்களாக உங்களை காண வந்திருக்கிறேன். ஆனால் உங்களின் மனநிலை இப்படி இருக்கும்போது எப்படி? What to do? என்னை சுற்றி திறமையான ஆட்களே இல்லையே என்று நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். திறமையானவர்கள் என்று நம்பி அவர்களும் அதற்கு தகுதியானவர்களாக இல்லையே. இட்ஸ் ஓகே. உன் உடல்நிலை தேழிவிட்டதா? அதை பற்றி என்ன கர்னல்? என்னால் ஏதும் செய்யாமல் படுத்து கிடக்க முடியவில்லை. எழுந்து வந்து மட்டும் என்ன செய்ய போகிறாய்? அந்த கோபால நாயக்கரிடம் சென்று மறுபடியும் தோற்றுவிட்டு வரப்போகிறாயா? அதற்காக அவனை அழிக்க ஆள் அனுப்பி இருக்கிறானே என்னுடைய ஜம்புலிங்கம், அது என்னவாயிற்று? கோபால நாயக்கன் அவனையும் அழித்து விட்டான். ஆக எனக்கு தோல்வியை தேடி தருபவர்கள் என்னை சுற்றி இருந்தால் நான் என்ன செய்ய முடியும்? துரை, நான் உன்னை சொல்லவில்லை. ஆனால் வல்லத்தரையினோடு நான் செல்லும் போது வந்து மருது பாண்டியர்களை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அழைத்து போனாயே, அது தோல்விதானே? சாதித்து காட்ட வேண்டும் என்று இந்தியாவுக்குள் வந்தேன். எவராலும் பிடிக்க முடியாத மருது சகோதரர்களை 6 மாதத்திற்குள் பிடித்து காட்டுகிறேன் என்று கிழக்கிந்திய கம்பெனிக்கு வாக்குறுதி கொடுத்தேன். இப்போது என் நிலைமை என்ன? மருது பாண்டியரை பிடிப்பதற்கட்டும், குறைஞ்சபட்சம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அம்பலக்காரர்களையும் பாளையக்காரர்களையும் கூட என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே. மருது பாண்டியரை போல் வந்து அம்பலக்காரன் வாளுக்கு வெளியே என்னை வீழ்த்தினான். பாளையக்காரன் கோபால நாயக்கன் உன்னை வீழ்த்தினான். தலை நிமிர்ந்து சவால் விட்டு வந்த இந்த கர்னல் அக்னியு தலை குனிந்து அவமானத்தோடு திரும்பி செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. கர்னல், என்ன? மேஜர் கிரே உங்களை சந்திக்க வந்துள்ளார். ஓ, மேஜர் கிரே வந்து விட்டாரா? ஓகே, யூ கோ. ஓகே. ஓ, மேஜர் கிரே வந்து விட்டாரா? அவர் இன்று வரப்போவதாக செய்தி வரவில்லையே. செய்தி வந்திருந்தது, அதை அறிந்து கொண்டுதான் நானும் உங்களை சந்திக்க வந்தேன். என்ன சொல்கிறார் மார்க்? எனக்கு எதுவும் தெரியாதே. உனக்கு எப்படி தெரிந்தது? மேஜர் கிரே இன்று வரப்போகும் செய்தியோடு 2 நாட்களுக்கு முன் லெப்டினன்ட் வெலஸ்லி வந்திருந்தார். பிறகு ஏன் நீ என்னிடம் சொல்லவில்லை? தாங்கள் 2 நாட்களாக மன உளைச்சலோடு எல்லோரிடமிருந்தும் தனிமைப்பட்டிருந்தீர்கள். தங்களிடம் வந்து பேச்சு கொடுப்பதற்கு தயங்கும்படியான சூழ்நிலை இருந்தது. Yes, I'm totally upset. அதனால்தான் வெலஸ்லி என்னை சந்தித்து இதை பற்றி சொல்லி தங்களிடம் தெரிவிக்க சொன்னார். நான் அதை சொல்வதற்குள்ளாக அவரே வந்துவிட்டார். ஓகே, இப்போது மேஜர் கிரே வந்து விட்டார் அல்லவா? அவர் மூலமாவது நாம் நினைத்தது நடக்கிறதா என்பதை பார்ப்போம். மார்க், நீயே சென்று அவரை அழைத்து வா. எஸ் கர்னல். Good morning, Colonel. Good morning, Major, and welcome. Major Gray, உன்னை பற்றியும் நீ செய்த சாதனைகள் பற்றியும் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். பிரிட்டிஷாருக்கு பணியம் எடுத்த பலரை அடக்கி வைத்தவன் நீ என்பதை நான் நன்றாக அறிவேன். ஆப்கானிஸ்தானில் நடந்த யுத்தத்தில் இன்னும் சில நொடிகளில் நாம் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழ்நிலையில் நீ சரியான நேரத்தில் அங்கு சென்று அந்த தோல்வியை வெற்றியாக மாற்றினாயே. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யமே அதை பற்றி பேசி பேசி மிகவும் வியந்ததே.
அதை மறக்க முடியுமா? நான் செய்ததெல்லாம் மிகவும் சாதாரணமானதல்லவா? நீங்கள் செய்த சாதனை அன்று முதல் இன்று வரை எல்லோராலும் பேசப்படுகிறது. எதை பற்றி சொல்கிறாய் மேஜர் கிரே? ஐரோப்பா முழுவதையும் நம் பிடியில் கொண்டு வர வேண்டும் என்று நமது பிரிட்டிஷ் அரசாங்கம் முயற்சித்த போது அவை அனைத்திற்கும் சென்று ஒவ்வொன்றாக வென்று நம் பிடியில் கொண்டு வந்தவர் தாங்கள் அல்லவா? The sun never sets in the British Empire. சூரியனே அஸ்தமிக்காத பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் என்று சொல்லப்பட்டது என்றால் அதன் அடித்தளமாக இருப்பவர்களில் நீங்களும் ஒருவர் அல்லவா? மேஜர் கிரே, நீ என் மீது எவ்வளவு மதிப்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் இப்போதுதான் அறிகிறேன். நீங்கள் எதுவும் செய்யவில்லையா? இல்லையே. எங்கே உங்கள் நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், நான் வரவில்லை என்று. அடிப்பாவி, நானே உன்னை பார்க்கவும் முடியாமல் பாகனருக்கு வருவதற்கு வழியும் தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்தேன். வழி தெரியாமல் தான் என்னை குளக்கரைக்கு வந்து தொட்டு தூக்கினீர்களா? வழி தெரியாமல் தான் எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்து என் கண்களை மூடி கலாட்டா செய்தீர்களா? வழி தெரியாமல் தான் உங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டீர்களா என்று கேட்கப் போகிறாய், அப்படித்தானே? ஆமாம். உங்களை நேரில் பார்க்க முடியாவிட்டாலும் உங்களை பற்றிய விபரத்தையாவது உங்கள் அக்காள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் என்றுதான் வெள்ளிக்கிழமை தவறாமல் இந்த கோயிலுக்கு வந்து எவ்வளவு தாமதமானாலும் அவரை பார்த்து பேசிவிட்டு போகிறேன். ஆனால் நீங்களோ என்னை பற்றிய நினைவே இல்லாமல் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். ஆமாம், மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் பேச மாட்டாய்? உன்னை பார்க்க முடியாமல் நான் தவித்த தவிப்பு எனக்குத்தானே தெரியும். உன்னுடைய நினைவை மறக்க முடியாமல் அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தது எனக்குத்தானே தெரியும். ஏதாவது காரணம் கிடைக்காதா? பாகனேரிக்கு சென்று என் பைங்கிலியை பார்க்க முடியாதா என்று ஏங்கியது எனக்குத்தானே தெரியும். என்னவோ நீ மட்டும்தான் என்னை நினைத்து உருகிக் கொண்டிருப்பது போலவும் நான் ஏதோ உன் நினைவே இல்லாமல் இருப்பதும் போலவா பேசுகிறாய்? நீ என் நினைவில் புகுந்து என்னென்ன செய்தாய் தெரியுமா? என்னென்ன செய்தேன்? பார்க்கும் பொருள் எல்லாம் நீயாகவே தெரிகிறாய். நிலவை பார்த்தாலும் மலரை பார்த்தாலும் நீ, மணமக்களாக இருக்கும் மரபொம்மையை பார்த்தாலும் நீ. பொம்மையிலுமா? என்ன பொம்மையிலுமா என்று சாதாரணமாக கேட்கிறாய்? அந்த அனுபவம் எவ்வளவு இனிமையானது தெரியுமா? அந்த இனிய அனுபவத்தை எனக்கு சொல்லக்கூடாதா? சொல்கிறேன். நீயும் நானும் கதவை தட்டி காரியத்தையே கெடுத்து விட்டார்கள். இன்னும் சிறிது நேரம் பொறுத்திருந்து தட்டினால் என்ன குறைந்தா போய் விடுவார்கள்? ரொம்பவும் தான் ஆசை. ஆசை இருப்பதால் தானே காதலிக்கிறோம். அது சரி, நம் விஷயம் உங்கள் அக்காவிற்கு எப்படி தெரிந்தது? அதை ஏன் கேட்கிறாய்? நான் உன்னை எப்படி பார்ப்பது, பாகனேரிக்கு எப்படி வருவது என்று குழம்பிக் கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் வந்த என் அக்கா அதற்கு தக்க வழியை கூறி இன்று உன்னை பார்க்கும்படியும் செய்துவிட்டார்கள். எப்படி அவ்வளவு தைரியமாக இதை உங்கள் அக்காவிடம் சொன்னீர்கள்? நான் எங்கே சொன்னேன்? ஏருக்கு மாறாக என்னிடம் கேள்விகளை கேட்டு உண்மையை உணரும்படி செய்துவிட்டார்கள். எப்படி? கள்வனும் காதலிப்பவனும் அதிக காலத்திற்கு உண்மையை மறைக்க முடியாது என்று சொல்வார்கள். அவர்களது கண்களும் வார்த்தையும் அவர்களை எளிதாக காட்டிக் கொடுத்து விடுமாம். அப்படித்தான் நானும் என் அக்காவிடம் அகப்பட்டுக் கொண்டேன். கண்களை பார்த்தே கூட உண்மையை கண்டுபிடித்து விடுவார்களா? நிச்சயமாக. களவாடியவனின் கண்களில் எங்கே தன்னை கண்டுபிடித்து விடுவார்களோ என்ற அச்சமும், கேட்கும் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்வான். காதலிப்பவனிடம் ஒரு விதமான நாணம் தென்படும். கேட்கும் கேள்விகளுக்கு
பாதி வார்த்தை கூட பதில் வராது. திக்கி திணறி தன்னைத்தானே காட்டிக் கொடுத்து விடுவான். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் என் நிலையும் ஆகிவிட்டது. உங்கள் அக்கா நம் காதலை பற்றி எந்த மறுப்பும் சொல்லவில்லையே. சொல்லாமல் இருப்பார்களா? சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? வைரமுத்தா, உன்னை பற்றி நாங்கள் எப்படியெல்லாம் கற்பனை செய்து வைத்திருக்கிறோம் தெரியுமா? அழகான பெண்ணை உனக்கு மனமுடித்து வைக்கலாம் என்று பார்த்தால் இப்படி செய்து விட்டாயேடா. எங்கள் ஆசைகளை எல்லாம் நிராசையாக்கி விட்டாயே என்று மிகவும் வருத்தப்பட்டார்கள். நான் தான் காதலுக்கு கண்ணில்லை என்று சொல்லி கல்யாணிதான் எனக்கு வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் அந்த பேச்சை நிறுத்திவிட்டேன். என்ன செய்வது? உங்களுக்கு மட்டும் அந்த பிரச்சனை இல்லை, எனக்கும் அதே நிலைதான். உனக்குமா? ஆமாம். உனக்கு என்ன பிரச்சனை? அதை ஏன் கேட்கிறீர்கள்? இப்போதெல்லாம் என் அண்ணன் என்னிடம் வந்து, கல்யாணி, உனக்கு கல்யாணத்திற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் பார்க்கும் மாப்பிள்ளை கிராமத்தில் இருப்பவர், குடுமி வைத்தவர் போல் இல்லாமல் அழகாக தலைமுடி வைத்துக் கொண்டு கோட்டும் சூட்டும் போட்டுக்கொண்டு வெள்ளை வெள்ளேர் என்று இருக்கக்கூடிய மாப்பிள்ளையை பார்க்க போகிறேன் என்று சொன்னார். அண்ணா, உங்கள் ஆசையை நிறைவேற்ற முடியாமல் போவதற்காக என்னை மன்னித்து விடுங்கள். ஏனென்றால் நான் காதலிப்பவர் நீங்கள் சொல்வதை போல் இருக்க மாட்டார். தலையில் பெரிய குடுமி வைத்திருப்பார், நிறமும் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்றேன். என்ன கல்யாணி, இப்படி சொல்லிவிட்டாயே என்று வருந்தினார். நானும் என்ன செய்வது, தெரியாமல் என் மனதை அவரிடம் கொடுத்து விட்டேன் என்றேன். அதனால் வெள்ளைக்கார துரை போல் மாப்பிள்ளை வரவேண்டும் என்ற எண்ணத்தை இத்தோடு விட்டுவிடுங்கள் என்று சொல்லிவிட்டேன். உன் அண்ணன் வெள்ளைக்காரன் போல் ஒருவனை உன்னை கல்யாணம் செய்து கொள்ள சொன்னாரா? இதை என்னை நம்ப சொல்கிறாய்? வெள்ளையன் என்று ஓலையில் எழுதியிருந்தாலே அதை சுக்குநூறாக கிழித்தறிவார். அவர் உனக்கு வெள்ளைக்காரனை மாப்பிள்ளையாக பார்ப்பாரா? அப்படியானால் உங்கள் வீட்டில் மட்டும் என்னை விட ஒரு அழகான பெண்ணை உங்களுக்கு தேடி விடுவார்களோ? சுற்றி இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தில் என்னை போல் ஒரு அழகான பெண் இருந்து விடுவாளோ? இல்லையே, அது தெரிந்துதானே நான் உன்னை காதலிக்கிறேன். கல்யாணி, என் அக்கா நம் காதலை ஏற்றுக்கொண்டதே நமக்கு கிடைத்த முதல் வெற்றி. அவர் நமக்கு துணையாக இருப்பது நம் காதலுக்கு பலமான அஸ்திவாரம் அமைந்தது போன்றது. அந்த அடித்தளத்தை கொண்டு நமது வாழ்வை வளமாக அமைத்துக் கொள்ளலாம். நம் காதல் விவகாரத்தில் எனக்கு இனி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாவற்றையும் அக்காவே பார்த்துக் கொள்வார். இந்த விஷயத்தை சுமூகமாக தீர்ப்பதற்கு தக்கவாறு சந்தர்ப்ப சூழலை பார்த்து பக்குவமாக எடுத்துச் சொல்லி மற்றவர்கள் சம்மதத்தை பெற்று விடுவார். நம் காதலுக்கு இனி என் பக்கம் எந்த பிரச்சனையும் இருக்காது. இனி உன் பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதற்கு தக்கவாறு எடுத்துச் சொல்ல வேண்டியது உன் பொறுப்பு. அச்சச்சோ, உங்கள் அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. என்னால் எதுவும் பேச முடியாது. உங்கள் வீட்டிலானாலும் சரி, எங்கள் வீட்டிலானாலும் சரி, உங்கள் அக்கா தான் பேச வேண்டும். நான் எதற்கும் வாயை திறக்க மாட்டேன். உன் வீட்டில் இருப்பவர்களை பற்றி நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். எப்படி? அதற்குத்தான் என் நண்பன் கருத்த ஆதப்பன் இருக்கிறானே, அவனிடம் சொல்லி சுலபமாக இதற்கு சம்மதம் பெற்று விடலாம். என்ன சொன்னீர்கள்? என் சின்ன அண்ணனிடம் சொல்லி சுலபமாக சம்மதம் பெற்று விடுவீர்களா? என் பெரிய அண்ணனிடமாவது எப்படியாவது பக்குவமாக எடுத்து சொன்னால் அதை பற்றி சிறிது யோசிக்கலாமே என்று சிந்திப்பார். ஆனால் என் சின்ன அண்ணன் ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். கல்யாணி, கருத்த ஆதப்பன் என் நண்பன். அவர் உங்களை நண்பராக வேண்டுமானால் ஏற்றுக்கொள்ளலாம், மைத்துனராக நிச்சயம் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீ எதற்கும் கவலைப்படாதே, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி சரி, நேரமாகிவிட்டது, நான் புறப்படுகிறேன். என்ன, புறப்படுகிறாயா? எவ்வளவு நாட்களுக்கு பிறகு நாம் சந்தித்து இருக்கிறோம், அதற்குள் புறப்படுகிறேன் என்கிறாயே? பிறகு போகாமல் இங்கேயே இருக்க முடியுமா? உங்கள் அக்காவை பார்த்து பேச வேண்டும் என்பதற்காகவே வீட்டிலிருந்து சீக்கிரமாக புறப்பட்டு விட்டேன். புறப்படும் போதே அம்மா சொல்லித்தான் அனுப்பினார். கல்யாணி, உன்னுடன் யாரும் துணைக்கு வர முடியவில்லை, அதனால் கோயிலில் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சீக்கிரம் வந்துவிட வேண்டும் என்றார். அவர் சொன்னபடி செய்யவில்லை என்றால் அடுத்த முறை கோயிலுக்கே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அது மட்டுமல்ல. வேறென்ன?
நான் எப்போது கோயிலுக்கு வந்தாலும் அம்மா துணைக்கு வருவார். அவர் வர முடியாத பட்சத்தில் கணக்கு பிள்ளையை துணைக்கு அனுப்பி வைப்பார். இன்று நான் அவர்கள் சொன்னபடி நடந்து கொண்டால்தான் அவர்கள் என்னோடு வருவதை என்னால் தவிர்க்க முடியும். இல்லை என்றால் அவ்வளவுதான். ஆமாம் கல்யாணி, நீ சொல்வது சரிதான். நீ எப்படியாவது உன் அம்மாவை உன்னோடு வராமல் பார்த்துக்கொள். நானும் அக்கா என்னோடு வராமல் பார்த்துக் கொள்கிறேன். எப்படியாவது நாம் அவர்களை தவிர்ப்போம். தவிர்ப்பாய் வைரமுத்தா, தவிர்ப்பாய். இந்த அக்காவின் தேவை முடிந்து விட்டதல்லவா? அதனால் இப்படித்தான் சொல்வாய். இனிமேல் இந்த அக்காவின் உதவி உனக்கு எதற்கு? எதுவாக இருந்தாலும் நேரடியாக பேசி எப்பொழுது எங்கே சந்திக்க போகிறீர்கள் என்று தீர்மானித்துக் கொள்வீர்கள், அப்படித்தானே? கல்யாணி, நீ உன் அம்மாவை தவிர்த்து விடு. இவன் அவன் அக்காவை தவிர்த்து விட்டு வரட்டும். அக்கா, நீயே இப்படி கோபித்துக் கொண்டால் எப்படி? உன்னுடைய துணை இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது என்பது எனக்கு நன்றாக தெரியும். நான் கல்யாணியிடம் விளையாட்டாக அப்படி சொன்னேன். எங்கள் காதல் மாளிகைக்கு அஸ்திவாரமே நீதானே. அஸ்திவாரம் சரியில்லை என்றால் மாளிகை எப்படி அக்கா நிலைத்து நிற்கும்? காதலியுடன் ஒரு பேச்சு, அக்காவை கண்டவுடன் ஒரு பேச்சு. வைரமுத்தா, நீ நன்றாக பிழைத்துக் கொள்வாய். ஆமாம், சாமி கும்பிடத்தானே போனாய், அதற்குள் வந்து விட்டாய். ஏனப்பா கேட்க மாட்டாய்? உனக்கு கல்யாணியுடன் பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போவதே தெரியாதே. நானும் எத்தனை முறைதான் இந்த பிரகாரத்தை சுற்றி சுற்றி வருவது? கல்யாணி, நீ வந்து வெகு நேரம் ஆகிவிட்டதால் இன்னும் வீடு திரும்பவில்லையே என்று வீட்டில் உன்னை தேட ஆரம்பித்து விடுவார்கள். அதேபோல் புதிதாக ஒருவன் இன்று என்னோடு கோயிலுக்கு வந்திருக்கிறான். இதன் மூலமாகவே வீட்டில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. சீக்கிரம் புறப்படுங்கள், நேரமாகிறது. கல்யாணி, நாம் நாளை சந்திப்போமா? என்ன, நாளையே வா? என்னால் முடியாது. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஆண் பிள்ளை. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு இங்கு வந்து விடுவீர்கள். ஆனால் என் நிலை அப்படி இல்லை. என்னை தனியே எங்குமே அனுப்ப மாட்டார்கள். ஏதோ வாரம் தவறாமல் இந்த கோயிலுக்கு வருவதால் இங்கு ஏதும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ற தைரியத்தில்தான் அனுப்புகிறார்கள். அதையே நான் காரணமாக்கிக் கொண்டு அடிக்கடி கேட்டேன் என்றால் நீ எங்குமே போக வேண்டாம் என்று தடை விதித்து விடுவார்கள். இது தேவைதானா? வேண்டாம் வேண்டாம், உன் விருப்பப்படியே செய். அடுத்த வாரம் இதே நாள், இதே கிழமை, இதே நேரம் சந்திப்போம். நான் வருகிறேன். ஓ, விஷயம் அப்படி போகிறதா? பாகநேரிக்கும் பட்டமங்கலத்துக்கும் நடுவே பகை மட்டும்தான் இருக்கிறது என்று நினைத்தேன். பாசமும் சேர்ந்திருக்கிறதா? இது எப்படி உருவானது? கூடாதே, 2 சேரக்கூடாதே. இது புது கதையாக அல்லவா இருக்கிறது. இதை பற்ற வைத்து விட வேண்டியதுதான். நான் உங்களோடு பணியாற்ற வேண்டும் என்று நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன். மேலதிகாரிகளிடம் சென்று என்னை கர்னல் அக்னியூ இருக்கும் இடத்தில் அவரோடு சேர்ந்து பணியாற்றும் வகையில் அனுப்பி வையுங்கள் என்று வேண்டிக் கொள்ள நினைத்தேன். ஆனால் என்ன ஆச்சரியம், அதே நேரத்தில் தாங்கள் என்னை அனுப்பி வைக்க சொல்லி எழுதிய கடிதம் வந்தது. அதை கண்டு அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். வண்டர்ஃபுல். நாம் ஒருவரை பற்றி நினைத்தால் அதன் எதிரொலி அவர்கள் மனதிலும் ஏற்படும் என்பதற்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். எப்படியோ நீ என்னுடன் வந்து சேர்ந்து விட்டாய். நான் மட்டும் வரவில்லை கர்னல், என்னோட பல போர்களில் பங்கு கொண்டு வெற்றி பெற்று சேர்ந்த பெரும் படையை அழைத்து வந்திருக்கிறேன். ஆயுதங்கள் பலவற்றையும் கொண்டு வந்திருக்கிறேன். உங்களிடமுள்ள வீரர்களுக்கு போதுமான ஆயுதங்கள் இல்லை என்றால் நான் கொண்டு வந்திருக்கும் ஆயுதங்களில் இருந்து தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். பிரிட்டிஷர்ஸின் எந்த படை பிரிவிலும் ஆயுதங்களே இல்லை என்ற நிலை வரக்கூடாது. அப்படி சொல் மேஜர் கிரே. பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் கரங்கள் எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் நீண்டு செல்லும் என்று நிரூபிக்க வேண்டும். எல்லாமே பிரிட்டிஷாருடைய இடம்தான் என்பதால்
அதற்கு எல்லைகளே வகுக்க முடியாது என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். துரை, என்னை அறிமுகம் செய்யவில்லையே. எஸ் எஸ் மேஜர் கிரே, இவர்தான் உரங்காப்புலி. உரங்காப்புலி. இவனுக்கு அவன் எவ்வளவோ மேல். வாட்? நீங்கள் என் பெயரை அனுபவித்து சொல்லும் போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேஜர் கிரே, இவர் நமக்கு மிகவும் உதவியாக இருப்பவர். மற்ற விஷயங்களை பிறகு பேசுவோம். ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது. சென்றேன், கண்டேன், வென்றேன் என்று ஜூலியஸ் சீசர் சொன்னது போல் எங்கு சென்றாலும் வெற்றி பெற்ற தாங்கள் எங்க எப்படி இந்த நிலைக்கு ஆளானீர்கள்? உன்னை போன்ற மாவீரன் அருகில் இல்லாததுதான் அதற்கு காரணம். அந்த மழுது பாண்டியர்கள் குகைக்குள் புகுந்து கொண்ட சிங்கங்களாக இருக்கின்றனர். அவர்களுக்கு அம்பலக்காரர்கள், பாளையக்காரர்கள் என்று ஒரு பெரிய வட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது. அதனால் தான் என்னால் மருது சகோதரர்களை நெருங்க முடியவில்லை. நான் வந்து விட்டேன் அல்லவா? இனி அந்த மருது சகோதரர்களை எப்படி பிரிக்க வேண்டும் என்று யோசிக்கிறேன். இவர்கள் நாட்டில் அப்பம் என்று ஒரு பலகாரம் செய்வார்கள். அது நடுவில் கை வைத்தால் மிகவும் சூடாக இருக்கும். அதற்கு பதிலாக அப்பத்தின் ஒரு பகுதியில் இருந்து சிறிது சிறிதாக சாப்பிட்டுக் கொண்டு அந்த அப்பத்தின் மைய பகுதிக்கு வந்தால் சூடு தணிந்திருக்கும். அப்போது அதை சுவைத்து சாப்பிடலாம். அப்படித்தான் எடுத்த எடுப்பிலேயே மருது பாண்டியர்கள் மேல் கை வைக்காமல் சுற்று இருக்கும் அம்பலக்காரர்கள், பாளையக்காரர்கள் இவர்களை சிறிது சிறிதாக நம்பசப்படுத்தி பிறகு மருது பாண்டியர்களை நெருங்கினால் அவர்களை பிடித்து விடலாம். வெரி குட் மேஜர் கிரே, நீ நிச்சயம் சாதிப்பாய். எனக்கும் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கும் பெரும் வெற்றியை தேடித் தருவாய் என்ற நம்பிக்கை இப்போது வந்துவிட்டது. நானும் வந்து விட்டேன் துரை. மேஜர் கிரே, இவர்தான் சம்புலிங்கம். இவரும் நமக்கு துணைதான். இருந்தாலும் அதிலும் சில குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். துரை, வந்திருக்கும் மேஜரிடம் இப்படித்தான் அறிமுகப்படுத்துவதா? சரி சரி, ஆனால் நமக்கு உண்மையாக இருப்பவர். மேஜர் கிரே, 6 மாதங்களுக்குள் மருது சகோதரர்களை பிடிப்பதாக நான் கிழக்கிந்திய கம்பெனியிடம் வாக்களித்திருக்கிறேன். நோ கர்னல், 6 மாதங்கள் எதுக்கு? 3 மாதங்களில் அந்த மருது பாண்டியர்களை பிடித்து விடலாம். கட்ட பொம்மனை தூக்கலிட்டு அதே கயிறில் அவர்களையும் ஊசலாட விடலாம். அதன் பின் நீங்கள் லண்டனுக்கு திரும்பி வந்து உங்கள் மனைவி மக்களோடு விழா கொண்டாடலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். மேஜர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய். ஆர்டர். மேஜர். எஸ் கர்னல். நாம் சந்தித்து பல வருடங்கள் ஆகிவிட்டது. லெட்ஸ் ஹேவ் a private meeting. Sure. நான் உங்களை பிறகு சந்திக்கிறேன். Let's move. Of course. உரங்காப்புலி, உன்னிடம் ஒரு முக்கியமான ரகசியம் பேச வேண்டும். அது உனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். என்னுடன் வருகிறாயா? அவசியம் வர வேண்டும். அதனால் பயன் எனக்கா உனக்கா என்று தெரிய வேண்டும். நிச்சயம் உனக்குத்தான். ஜம்புலிங்கம், என்னிடம் ஏதோ பேச வேண்டும் என்றாயே என்று வந்தால் என்னை பற்றிய எண்ணமே சிறிது கூட இல்லாமல் நீ பாட்டுக்கு சென்று கொண்டே இருந்தால் என்ன அர்த்தம்? நான் கர்னலிடம் எவ்வளவு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தேன் தெரியுமா? அதை பாதியிலேயே விட்டு வரும்படி செய்து விட்டாய். பாதியிலேயே வந்ததால் எந்த பாதிப்பும் ஏற்படாது உரங்காப்புலி. என்ன ஜம்புலிங்கம், நான் புதிதாக வந்துள்ள மேஜரோடு நெருங்கி பழகிவிட்டால் பிறகு உனக்கு அங்கு செல்வாக்கு குறைந்துவிடும் என்ற அச்சமோ? அதனால் தான் தந்திரமாக என்னை அங்கிருந்து அழைத்து வந்து விட்டாயோ? என்ன மேஜர் மேஜர் என்று அவரை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறாய்? அந்த மேஜர் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை. கர்னல் அக்னியுவின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் அதிகாரிகளில் அவனும் ஒருவன், அவ்வளவுதான். கர்னல் அக்னியுவே நம் கைக்குள் இருக்கும் போது மேஜரை பற்றி எனக்கு என்ன கவலை? மேல் மட்டத்தில் இருப்பவரே நமக்கு சாதகமாக இருக்கும் போது அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவரை பற்றி சிந்தித்து நாம் ஏன் நம் நேரத்தை வீணாக்கிக் கொள்ள வேண்டும்? அது உன்னுடைய கணிப்பு. ஆனால் என்னுடைய கணிப்பு என்ன தெரியுமா? மேல்மட்டத்தில் இருப்பவர்களுடைய நட்பு நமக்கு என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டுமானால் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களை எதிர்த்து கொள்ளாமல்
அவர்கள் எப்போதும் நமக்கு சாதகமாகவே இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். மேல்மட்டத்தில் இருப்பவர்களிடம் நமக்கு நெருக்கம் இருக்கிறது என்று கீழ்மட்டத்தில் உள்ளவர்களை அலட்சியப்படுத்தினால் அது நமக்கு மிகப்பெரிய பாதகமாக அமைந்துவிடும். அதன் காரணமாக மேல்மட்டத்தில் இருப்பவர்கள் ஒரே கணத்தில் நம் நட்பை மறந்து நம்மை தூக்கி எறியும் சூழ்நிலை உருவானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. மலையை விட ஒளி சிறியதுதான், ஆனால் அந்த ஒளிக்கு சிறிது சிறிதாக மலையையே தரைமட்டமாக்கும் சக்தி உண்டல்லவா? அதனால் எப்போதும் யாரையும் சாதாரணமாக நினைத்துவிடக் கூடாது. என்னை பொறுத்தவரை கர்னல் அக்னியு எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவிற்கு அந்த மேஜரும் முக்கியம். உறங்காப்புலி, அரசியலை பற்றியோ ஆட்சியை பற்றியோ பேசுவதற்கு நான் உன்னை இங்கு அழைத்து வரவில்லை. பிறகு எதை பற்றி பேசுவதற்காக அழைத்தார்? குடும்ப விஷயத்தை பற்றி பேசுவதற்கு. என்ன குடும்ப விஷயமா? குடும்ப விஷயத்தை பற்றி பேசும் அளவிற்கு உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நீ ஊரில் உள்ள சில பகுதிகளை பரிபாலிக்க கூடிய ஒரு ஜமீன்தார், அவ்வளவுதான். ஆனால் நான் 4-5 ஊர்களையே பரிபாலிக்க கூடிய ஒரு அம்பலக்காரன். அந்த 4-5 ஊர்களோடு இன்னும் பல ஊர்களை அதனோடு இணைத்து நானும் ஒரு பெரிய அம்பலக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கர்னல் அக்னியோடு இந்த அளவிற்கு உறவாடிக் கொண்டிருக்கிறேன். என் மைத்துனன் வல்லத்தரையனை கர்னலோடு கைகோர்க்கும்படி செய்துவிட்டால் என் லட்சியம் எளிதாக நிறைவேறிவிடும் என்பதற்காகத்தான் இந்த அளவிற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறேன். நீயும் என்னை போல் 4-5 ஊர்களுக்காவது அம்பலக்காரன் ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அக்னியுவிற்கு சாதகமாக ஒரு ஜமீன்தார் செய்யக்கூடாத சமாச்சாரங்களை செய்து கொண்டிருக்கிறார். சரி சரி சரி. அதிகாரத்தை பெறுவதில் வேண்டுமானால் உனக்கும் எனக்கும் ஓரளவு சம்பந்தம் இருக்கலாம். குடும்ப விஷயத்தை பற்றி பேசுவதற்கு எந்த உறவும் கிடையாதே. குடும்பம், பந்தம், பாசம் என்று நமக்குள் இல்லாததை பற்றி பேசி என் நேரத்தை வீணடிக்காதே. நான் போகிறேன். நெல் உறங்காப்புலி, உனக்கும் எனக்கும் வேண்டுமானால் உறவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உனக்கும் பட்டமங்கலம் சின்ன அம்பலம் வைரமுத்தனுக்கும் உறவு இருக்கிறதல்லவா? இல்லை என்று யார் சொன்னது? வைரமுத்தன் எனக்கு நெருங்கிய உறவுதான். உன்னுடைய அந்த நெருங்கிய உறவு பாகநேரியோடு உறவாடிவிடக் கூடாதல்லவா? அதற்காகத்தான் இங்கு அழைத்து வந்தேன். என்ன சொல்கிறாய்? உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பது கூட அறியாமல் கர்னல் அக்னியு பின்னாலும் இப்போது புதிதாக வந்திருக்கிறானே மேஜர், அவன் பெயர் என்ன? பிரேவா? அவன் பெயர் கூட தெரியாமல் நீ அவனுடன் பேசிக் கொண்டிருந்தாயா? அவன் பெயர் பிரே அல்ல கிரே. பிரேவோ கிரேவோ அதுவா முக்கியம்? அவருடைய உறவுதானே எனக்கு முக்கியம். அதைவிட மிக முக்கியம் வைரமுத்தன் பாகநேரியுடன் உறவாடாமல் இருப்பதுதான். அதன் மூலம் பட்டமங்கலத்துக்கும் பாகநேரிக்கும் சம்பந்தம் ஏற்படாமல் இருப்பதுதான். என்னடி திரும்ப திரும்ப அதையே சொல்லிக் கொண்டிருக்கிறாயே? அது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் 20 வருடமாக எலியும் பூனையுமாக பாகநேரியும் பட்டமங்கலமும் பகைப்பட்டு கிடக்கிறதே. அந்த பகை 200 வருடங்களுக்கு மேலாக தொடர வேண்டும் என்பதற்காகத்தானே பல ஏற்பாடுகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன். என் அறிவு கூர்மையால் அதை அருமையாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய அறிவு கூர்மையால் 200 வருடங்கள் நீ பிரிக்க நினைப்பதை 2 நிமிடங்களில் 2 இதயங்கள் சேர்த்துவிடும். ஜம்புலிங்கம், புதிர் போடாதே, புரியும்படி சொல். சொல்கிறேன். பட்டமங்கலத்து அம்பலக்காரர் வல்லத்தரையரின் தம்பி வைரமுத்தனின் இதயம் பாகநேரி அம்பலக்காரன் வாழுக்குவேலியின் தங்கை கல்யாணியின் இதயத்தோடு இணையப் போகிறது. இணைந்து விட்டது. இரு மனமும் இணைந்து திருமணத்தில் முடியப் போகிறது. இருக்காது, நிச்சயமாக அது நடக்காது. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. பாறையில் விதை விதைத்தால் அது முளைக்குமா? பட்டுப்போன மரத்தில் பூ பூக்குமா? காளை மாடு கன்றை ஈன்றெடுக்குமா? இவையெல்லாம் நடக்க எப்படி வாய்ப்பில்லையோ அதே போல் 2 துருவங்களாகிவிட்ட பாகநேரியும் பட்டமங்கலமும் ஒருபோதும் இணையாது. நீ சொல்வதை என்னால் நம்ப முடியாது. நம்பித்தான் ஆக வேண்டும் உறங்காப்புலி, நம்பித்தான் ஆக வேண்டும். அவர்கள் இருவரின் இதயமும் இணைந்து விட்டதால் ஏற்பட்ட பார்வை பிணைப்பை என் கண்களால் பார்த்துவிட்டு வந்துதான் உன்னிடம் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன். எப்படி எப்படி அது சாத்தியமாகும்? வைரமுத்தனுக்கும் கல்யாணிக்கும் எப்படி காதல் ஏற்பட்டிருக்க முடியும்? அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன் இல்லை? அதற்கான வாய்ப்பைத்தான் அந்த வாழுக்குவேலி ஏற்படுத்தி விட்டானே.
அந்த வாய்ப்பிற்கு பட்டமங்கலத்து அம்பலக்காரரும் உடந்தையாகிவிட்டாரே. யார்? வல்லத்தரையனா? பிறகு அவர் பரிவட்டம் கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பாகனேரிக்கு போனதால் தானே இது நிகழ்ந்தது. அவர் பரிவட்டம் கட்டிக்கொள்ள பாகனேரிக்கு போனார் என்றால் வைரமுத்தன் காதல் வலையை வீசி பாகனேரி அம்பலக்காரரின் தங்கையை கட்டிக்கொள்ள போயிருக்கிறான். பகை கொண்டிருந்த பாகனேரியும் பட்டமங்கலமும் வைரமுத்தன் கல்யாணியின் காதலால் மீண்டும் இணையப் போகிறது. இரு நாடுகளின் உறவுக்கு அடித்தளமிடுவது போல் வைரமுத்தனும் கல்யாணியும் கோயிலில் சந்தித்து தங்கள் காதலை பலப்படுத்திக் கொண்டு வருகிறார்கள். கோயிலிலா? எந்த கோயிலில்? பாகனேரிக்கும் பட்டமங்கலத்திற்கும் நடுவே ஒரு அம்மன் கோயில் இருக்கிறதல்லவா? ஆமாம், அங்குதான். நம் காதலால் பாகனேரியும் பட்டமங்கலமும் ஒன்று சேரும் என்று தன் காதலி கல்யாணிக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருந்தான் வைரமுத்தன். அவர்கள் பேசுவதை வைத்து பார்க்கும்போது பல முறை அவர்கள் இருவரும் அங்கு சந்தித்திருக்கிறார்கள் என்பது மட்டும் தெளிவாக தெரிகிறது. அடுத்த முறை எப்போது சந்திப்பது என்பது பற்றியும் அவர்கள் தீர்மானித்து விட்டார்கள். எப்போது? எங்கே? அதே கோயிலில்தான். அடுத்த வெள்ளிக்கிழமை என்று அவர்கள் மீண்டும் சந்திக்கப் போகிறார்கள். கூடாது, அவர்கள் மீண்டும் சந்திக்கவே கூடாது. அதை இப்போதை தடுத்து நிறுத்தி விடுகிறேன். உறங்கா புலி, எங்கே போகிறாய்? இப்போதே சென்று வைரமுத்தனிடம் இதை பற்றி கேட்கிறேன். வல்லத்தரையனிடம் விஷயத்தை சொல்லி வைரமுத்தன் காதலை வேரோடு பிடுங்கி எறிகிறேன். இந்த விஷயத்தை பெரிதாக்கி பாகனேரிக்கும் தகவல் அனுப்புகிறேன். தங்கையை தரத்தோடு வளர்க்க தெரியாதவன் வாளுக்கு வேலி என்று அனைவரும் அவனை ஏளனம் செய்யும்படி செய்கிறேன். தங்கையின் செயலால் தன்மானம் இழக்கும்படி செய்கிறேன். பட்டமங்கலத்து அம்பலக்காரன் வல்லத்தரையன் முன்பாகவும் நாட்டு மக்கள் அனைவரின் முன்பாகவும் பாகனேரி அம்பலக்காரன் வாளுக்கு வேலி தலைகுனிந்து நிற்கும்படி செய்து என் இதயத்தில் ஏற்பட்ட காயத்திற்கு மருந்திட்டுக் கொள்கிறேன். வாளுக்கு வேலியின் உள்ளத்தில் ஆறாத காயத்தை ஏற்படுத்தி காலமெல்லாம் அவன் கலங்கும்படி செய்கிறேன். அவ்வளவுதானா? இல்லை இன்னும் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? இருந்தால் அதையும் சொல்லிவிட்டு சற்று இளைப்பாறிக்கொள். என்ன ஜம்புலிங்கம், நான் வேதனைப்பட்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை கேலி செய்து வேடிக்கை பார்க்கிறாயா? கேலி செய்யவில்லை. உன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்து நான் வேதனைப்படுகிறேன். என்ன சொல்கிறாய்? ஆமாம், நீயாக சென்று இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறது என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? எதை செய்தாலும் அதை ஆதாரத்தோடு செய்ய வேண்டும். நான் என் கண்ணால் பார்த்ததை உன்னிடம் வந்து நான் சொன்னேன் என்பதற்காக நீ அவசரப்பட்டு வைரமுத்தனிடம் கேட்டால் அவன் என்ன சொல்வான்? இது நீ உருவாக்கிய கட்டுக்கதை என்று அனைவரையும் நம்ப வைத்து விடுவான் வைரமுத்தன். பாகனேரியை பற்றி நீ எப்போதும் தவறாகத்தான் பேசுவாய் என்பது ஊருக்கு மட்டுமல்ல, உன் மனைவிக்கே நன்றாக தெரியும். அதனால் நீ சொல்வதை நம்புவதை விட வைரமுத்தன் சொல்வதைத்தான் நம்புவார்கள். பிறகு என்னதான் செய்ய சொல்கிறாய்? அவசரப்பட்டு எதையும் செய்யாதே. பதறாத காரியம் சிதறாது என்பார்கள். நீயும் அதேபோல் நிதானத்தோடு நடந்து நீ நினைத்ததை சாதித்து காட்டு. எப்படி? வைரமுத்தனும் கல்யாணியும் ஒன்றாக இருக்கும் போது இருவரையும் நீ கையும் களவுமாக பிடி. எப்படியும் அவர்கள் இருவரும் அடுத்த வெள்ளிக்கிழமை அம்மன் கோயிலில் சந்திக்கப் போகிறார்கள் என்பது உறுதியாகிவிட்டது. சரியான யோசனை. பிறகென்ன? அன்றே அவர்கள் இருவரையும் கையும் களவுமாக பிடிக்கிறேன். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். பிறகு செயலில் காட்ட வேண்டியது உன் வேலை. சுந்தரி, சுந்தரி, என்ன மாமா, என்ன நடந்தது? எதனால் இப்படி பதற்றத்தோடு வந்திருக்கிறீர்கள்? என்ன செய்வது? பதற்றப்படக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிடும் பொழுது அதை ஏற்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுகிறதே சுந்தரி. என்ன சூழ்நிலை? எதனால் நிர்பந்தம்? யார் அத்தகைய நிலையை ஏற்படுத்தியது? ஓ, அந்த பாகனேரி அம்பலக்காரர் என் மீது உள்ள கோபத்தை உங்கள் மீது காட்டிவிட்டாரா? பாகனேரி அம்பலக்காரர் பண்பட்டவர். அதை அப்போதே மறந்திருப்பார். நீதான் தற்செயலாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை விபரீதமாக எடுத்துக்கொண்டு எதற்கும் பிடி கொடுக்காமல் நடந்து கொண்டிருக்கிறாய். மாமா, நடந்ததை சொல்லுங்கள். வெள்ளை ஐயரை சந்தித்தாயா? இல்லை. அவர் உன்னை வந்து சந்தித்தாரா? ஆம். இப்பொழுது இல்லை என்றாயே.
நான் போய் அவரை சந்திக்கவில்லை. அவராகத்தான் வந்து என்னை சந்தித்தார் என்று சொல்ல வந்தேன். நீ சென்று சந்தித்தாயா அல்லது அவராக வந்து சந்தித்தாரா என்பதல்ல இப்பொழுது பிரச்சனை. வேறு என்ன? அவர் சொன்ன ஒரு கருத்தை நீ ஏற்க மறுத்தாயா? ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருந்திருந்தால் அதை அப்போதே ஏற்றிருப்பேன். அது ஏற்றுக்கொள்ளும்படியான விஷயம் இல்லை. அதனால் அதை மறுத்துவிட்டேன். நீ மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறாய் சுந்தரி. இல்லை, என் மனதிற்கு எது சரியென்று படுகிறதோ அதை செய்கிறேன். மற்றவர்கள் அதை தவறாக கருதினால் அதற்கு நான் எப்படி பொறுப்பாளியாக முடியும்? இல்லை சுந்தரி, இல்லை. ஊரில் உள்ள பெரிய மனிதர்கள் ஒவ்வொருவரையும் நீ பகைத்துக் கொண்டிருக்கிறாய். அது நமக்கு நல்லதல்ல. மாமா, நான் யாரையும் பகைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்ததே இல்லை. ஆனால் என்னுடைய உரிமையை பாதுகாப்பதில் உறுதியாக இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய உரிமையை தட்டி பறித்து அவர்களுடைய அதிகாரத்தை நிலைநாட்ட பார்த்தால் நிச்சயம் நான் அதற்கு உடன்பட மாட்டேன்.